अस्मद्गुरुभ्यो नमः। हरिः ओम्। वषट्ते विष्णवास आकृणोमि तन्मे जुषस्व शिपिविष्ट हव्यम् वर्धन्तु त्वा सुष्ठुतयो गिरो मे यूयं पात स्वस्तिभिः सदा नः। हरिः ओम्। श्रीमान् वेङ्कटनाथार्यः कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि उपवीतिनमूर्ध्वपुण्ड्रवन्तम् त्रिजगत्पुण्यफलं त्रिदण्डहस्तम् शरणागतसार्थवाहमीडे शिखया शेखरिणं पतिं यतीनां तस्मै रामानुजार्याय नमः परमयोगिने यश्रुतिस्मृतिसूत्राणामन्तर्ज्वरमशीशमत् सम्यङ्न्यायकलापेन महता भारतेन च उपबृंहितवेदाय नमो व्यासाय विष्णवे। तत्त्वेन यश्चिदचिदीश्वर तत्स्वभावभोगापवर्गतदुपाय गतिरुदारः सन्दर्शयन्निरमिमीतपुराणरत्नं तस्मै नमो मुनिवराय पराशराय। இப்போ ஆறாவது அத்தியாயம் நரகாதிகள் வர்ணனம். கீழே அத்தலாதி லோகங்களை பத்தி காண்பிச்சார். இப்போ நரக்கங்களை பத்தி காண்பிக்கிறார். புராணத்துல எல்லா விஷயங்களையும் சொல்லப்படணும், எல்லா விஷயங்களுமே சொல்லப்பட வேண்டும் அப்படிங்கறதுனால சொல்லப்படணும்னு ஒரு ஆக்ரகமா சொல்றது இல்ல, ஒரு ஒரு கிரமத்துல பூமிய பத்தி சொன்னார், பூமிக்கு கீழே இருக்கிற அத்தலாதி லோகங்களை சொன்னார். அப்போ நரகாதிகளை பத்தி சொன்னாக்க இதெல்லாம் வர்ஜியங்கள் அப்படின்னு தெரியுங்கிறதுனால, அப்ப நரக்கத்துல இருந்து நம்மளை காப்பாத்திக்கணுமானால் அதுக்கு பகவன் நாம கை கொடுக்கும் அப்படிங்கிறதுனால பகவன் நாம மகாத்மியத்தையும் இந்த அத்தியாயத்தினுடைய சேஷத்துல சொல்லி முடிக்க போறார். இந்த அத்தியாயத்தை ஆறாவது அத்தியாயம் 53 ஸ்லோகங்கள் இருக்கக்கூடியது. அத ஷஷ்டோऽध्यायः ततश्च नरका विप्रभुवोऽधः सलिलस्य च पापिनो येषु पात्यन्ते तान् शृणुष्व महामुने. हे முனியே, பாப்பிகள் எல்லாம் எந்த இடத்திலே பாத்தியந்தே வீழ்த்தப்படுகிறார்களோ, போக்கடிக்கப்படுகிறார்களோ, தள்ளப்படுகின்றார்களோ அந்த அதசலிலஸ்ட பூமிக்கு கீழே தீர்த்தஞ்சலம், அந்த ஜலத்துக்கும் கீழே இருக்கக்கூடியதான நரகாதி லோகங்களை உனக்கு சொல்றேன். ததச்ச நரகா விப்ரபுவஹ அதசலிலஸ்ய ச, பூமிக்கு கீழே சலிலஸ்ய, பூமிக்கு கீழே சலிலத்துக்கு கீழே இருக்கக்கூடிய நரகாதி லோகங்களை சொல்றேன். பாப்பினோ ஏஷு பாத்தியந்தே, எவைகளிலே பாப்பிகள் எல்லாம் தள்ளப்படுகின்றார்களோ தான் ஸ்ருணுஷ்வ மகாமுனே, அவைகளை சொல்றேன் கேட்டுக்கொள்றாப்பா. ரௌரவ சூகரோரோதஸ்தாலோ விஷசனஸ்ததா महाज्वालस्तप्त कुंभो लवणोऽथ विलोहिताः रुधिराम्भो वैतरणिः कृमिशः कृमिभोजनाः असिपत्रवनं कृष्णो लालाभक्षश्च दारुणाः तथा पूयवः पापो वह्निज्वालो ह्यधशिराः सन्दंशः कालसूत्रश्च तमश्चावीचिरेव च स्वभोजनोऽथा प्रतिष्ठश्च अप्रचितिश्च तथा परः इत्येवमादयश्चान्ये नरकाः वृषदारुणाः. 4 ஸ்லோகங்கள்ல பல வகைப்பட்ட நரக்கங்களினுடைய பெயர்களை காண்பிக்கிறார். ரௌரவ சூகரோ ரோதாः தாலாः விஷசனாः மகாஜ்வாலாः தப்த கும்பாः லவணாः விலோகிதாः ருதிராம்பாः வைதரணிः कृमिशाः कृमिभोजनाः असिपत्रवनं कृष्णाः लालाभक्षश्च दारुणाः तथा पूयवः पापाः वह्निज्वालो ह्यदशिराः सन्दंशाः कालसूत्रश्च तमश्चावीचिरेव च स्वभोजनोऽथा प्रतिष्ठश्च प्रचितिश्च तथा पराः. இந்த மாதிரி ஒரு 25-26 நரக்க பெயர்களை சொல்லி அதுக்கு மேல என்ன சொல்றார்? மகாஜாதாவான சர்வ வித்தான எல்லாவற்றையும் அறிந்தவரான இவரே என்ன சொல்றார்?
இத்யேவம் ஆதயச்ச அந்நே நரகாக பிருஷதாருணாக, ரொம்பவும் கொடியதாக இருக்கக்கூடிய இந்த மாதிரியான பல நரக்கங்கள் உள்ளன இன்னும் கூட. அப்ப இங்கேயே ஒரு 26 அடுக்கி பயங்கரமானதாக பெயர்லயே பயங்கரமா இருக்கக்கூடியதானது அவைகளை எல்லாம் சொல்லி இதை காட்டிலும் இன்னும் கூட வித்தியாசமான நரக்கங்கள் எல்லாம் இருக்கு, எல்லாமே கொடுமையானவைகள், கொடூரமானவைகள். பிருஷ தாருணம், பிருஷம்னா அதிகம், அதிகமா தாருணம், ரொம்பவும் தாருணம்னா ரொம்பவும் கட்டுவானது, கடூரமானதுன்னு அர்த்தம். அப்படிப்பட்டதான மகா பயங்கரமானதான நரக்கங்கள் உள்ளன. யமஸ்ய விஷயே கோராஹ சஸ்திராக்னிபயதாயினாஹ பதந்தி யேஷு புருஷாஹ பாபகர்மரதாஸ்து யே. பாபகர்மரதாக, பாபகர்மாக்களிலேயே ஈடுபட்டவர்கள் எவைகளிலே விழுகின்றார்களோ. உடனே நம்மளுக்கு ஒரு சந்தேகம் வரும், இது பாப்பம்னு நாம எப்படி சுவாமி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு. ஒரு நாள் எங்க காலேஜ்ல வாத்தியார் பேசினே ஒருத்தர் சொன்னார், ரொம்ப அழகான ஒரு விஷயம் சொன்னார். பசங்கள்லாம் அந்த வருஷம் முடிச்சுட்டு கிளம்பி போற பசங்க, அவளுக்கு ஏதோ ஃபேர்வெல் ஸ்பீச் கொடுத்துட்டு இருந்தார். அப்ப ஒரு சின்ன ஒரே ஒரு வார்த்தையை சொன்னார், ரொம்ப அழகா இருந்தது. அவர் 2009லயே அவர் ரிட்டையர் ஆயிட்டார். அப்ப இது 2006-07 சொல்லி இருக்கணுமா இருக்கும். அவர் சொன்னார், எந்த காரியம் பாபம் அப்படின்னாக்க, புண்ணிய காரியம்னா நாம இதை பண்றோம், புண்ணியம் ஜலத்தை ஒரு மரத்தை நடுறோம், புண்ணியம் மரத்துக்கு ஜலத்தை கொடுக்கிறோம், புண்ணியம் ஒரு தீர்த்தத்துக்கு அலைஞ்சிட்டு இருக்கக்கூடிய ஒரு பிராணிக்கு தீர்த்தத்தை கொடுத்தோம், புண்ணியம், இதெல்லாம் நம்மளுக்கு தெரியறது. ஆனா எது பாப்பம் அப்படின்னா ரொம்ப அழகா சொன்னார். என்ன அப்படின்னார், நாம ஒரு காரியத்தை இன்னது பண்ணோன்னு 4 பேருக்கு எதிர சத்தமா பெருமையா சொல்லிக்க மாட்டாததுகள் பாப்பமா இருக்கலாம் முக்காவாசி அப்படின்னு இல்லையா. எதனால நாம சொல்ல முடியாம இருக்கும். நான் போனேன், அந்த பக்கம் வெறுமை உட்காந்துட்டு இருந்தான் ஒருத்தன் தேமேன்னு, அவனை போய் 4 அடி அடிச்சுட்டு வந்தேன்னா பெருமையா யாராவது சொல்லிப்பாடா? அது ஒரு பாப்பக்கா. அவன் ரொம்ப தீனனா இருந்தான், அவன் தலையில 4 குட்டு குட்டினேன் அப்படின்னா அது பாப்பம். ஏன்னா 4 பேருக்கு எதிர பெருமையா சொல்லிக்க முடியாது, 4 பேருக்கு எதிர சொல்லிக்கிறதுங்கிறது இருக்கும். சிலதெல்லாம் பாப்ப கோஷ்டியே இருக்கும், அதுகளெல்லாம் இன்னொருத்தருக்கு கெடுதலை பண்ணணும்னே இருக்கிறவா இதை பெருமையா சொல்லிப்பாடா இருக்கும். அந்த இடத்துல 4 வெடிகுண்டு வச்சுட்டு வந்தேன், ஒரு 400 பேரை என்னால சாகடிக்க முடிஞ்சது அப்படிங்கிறது அவ பெருமையா சொல்லிப்பாடா இருக்கும். பாப்பத்தை பெருமையா சொல்லிக்கிற அளவு கூட சில பேர் இருப்பா. அப்போ ரொம்பவும் பயங்கரமானதான பாப்பங்கள் அங்க ஒரு ஏதோ ஒண்ணு இருந்தது. அவனுக்கு தெரியாம அவனுடைய பென்சிலை நான் எடுத்துட்டு வந்துட்டேன்னு ஒரு குழந்தை சொல்லுமா இருக்கும். குழந்தை சொல்லும், அவனுக்கு தெரியாம அந்த பென்சிலை நான் எடுத்துட்டு வந்துட்டேன். ஆனா அதுக்கு அது பாப்பம்னு அதுக்கு தெரியாம இருக்கும். அதனாலதான் என்ன சொன்னான்னா, 14 வயசு வரைக்கும் ஆணிமாண்டவியர் மகாபாரத ஆரம்பத்திலேயே இருக்கு, அவருடைய சரித்திரத்துல வரும். 14 வயசு வரைக்கும் ஒரு குழந்தையா நாம சொல்லுவோம். பிராப்தேது ஷோடசே வருஷே புத்திரம் மித்திரவதாச்சரே. 15 வயசு வந்துருச்சுன்னா அந்த பையனை குழந்தையா பாக்குறது இல்லையா, அவனை மித்திரனா பார்க்கணுமா. லாலையே 5 வருஷாணி, 5 வருஷத்துக்கு 5 வயசு வரைக்கும் குழந்தைய நன்னா சீராட்டி பாராட்டி வளர்க்கணும். 10 வருஷாணி தாடையே, அதுக்கு மேல 10 வருஷத்துக்கு அந்த பையனை அடிச்சு உதச்சு சின்ன வயசுல இருந்தாதான் அதெல்லாம் சரி வரும். 5 விளையாதது 50 வளையாது அப்படிங்கிறது, விளையாது எல்லாமே எதுவா இருந்தாலும். அப்போ அது அந்த சமயத்துல நாம பசங்களை உருட்டி மிரட்டி அந்த 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 ஃபார்மேட்டிவ் இயர்ஸ்னு சொல்றா பாருங்க, அந்த குழந்தை தன்மையில நாம நன்னா ஒரு 10 வருஷத்துக்கு, அதாவது 5லேருந்து 15 வயசு வரைக்கும் உருட்டி மிரட்டி இதை பண்ணு, நிச்சயமா காலங்கார்த்தால எழுந்த உடனே பூனல் போட்டாச்சுன்னா சந்தியாவந்தனம் பண்ணு, இல்லையானா கையோட பல் தேய்ச்சிட்டு வா, கையோட பல் தேய்ச்சிட்டு வந்துட்டு பெருமாளை சேவிச்சுட்டு, சின்ன குழந்தை பூனல் போடல அப்படிங்கறதுனால ஏதோ பால் கொடுத்தான்னா அந்த பாலை சாப்பிட்டுட்டு உட்காந்துட்டு 1 மணி நேரம் 2 மணி நேரம் படிக்கணும். அதுக்கப்புறமா ஒரு 10-15 நிமிஷமாவது உடம்புக்கு ஸ்ட்ரெச் பண்ணி எக்ஸசைசஸ் பண்ணணும். இதெல்லாம் நாம ஒரு பழக்கமா ஏற்படுத்தி கொடுத்துட்டோம் அப்படின்னா ஒரு முதல் 10-15 நாளைக்கு கஷ்டமா தான் இருக்கும், உடம்பே வலிக்கும். நமக்கே கூட இப்ப கூட இதெல்லாம் பண்ணணுமானா முதல் கொஞ்ச நாளைக்கு வலிக்கும், அதுக்கப்புறமா சரியாதான் போகும். இப்பவே கூட சரி போய் இன்னைக்கு உபன்யாசத்தை நம்ம கேள்காட்டா பரவாயில்ல, அதான் ரெக்கார்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிக்கலாம். ஆனா அத்தனை காரியத்தையும் சுஷ்கமா சுருக்கி ஏதாவது ஒண்ணு பண்ணிட்டு உபன்யாசத்துல உட்கார்ந்துக்கிறது அப்படின்னு சொன்னா அதுக்கப்புறமா எல்லாருக்குமே ஒவ்வொரு விதமானதான மனசுக்கு சாந்தி தான். உபன்யாசம் கேட்கறதுனால மனசுக்கு சாந்தியோ இல்ல ரொம்ப சோர்வா இருந்ததுன்னாக்க உடலுக்கு கூட சாந்தி கூட இருக்குமோ என்னவோ. அப்போ எந்த ஒரு காரியமுமே ஆரம்ப கட்டுவாதான் இருக்கும். ஆனா அதுல நமக்கு இருக்கக்கூடிய அபிருச்சி, அதுல நம்மளுக்கு ஈடுபாட்டை ஏற்படுத்தி கொடுத்ததும் போக போக ஒரு 10 நிமிஷத்துல அது
அல்லது 10 நாள்ல அப்படிங்கிறது அந்த காரியத்துக்கு சேர. அப்போ எந்த காரியத்தை நாம நன்னா பசங்களுக்கு வளர்க்கிறோமோ அதுதான் 15 வயசு வரைக்கும். அதுக்கப்புறம் அதனால இந்த 15-14 வயசு வரைக்கும் இருக்கக்கூடியதான குழந்தையினுடையதான பாப்பங்கள் எல்லாம் அப்பாக்கள் அம்மாக்கள் சரியா வளர்க்காததுனால ஏற்பட்டதுங்கிற காரணத்தினால அதெல்லாம் அவாளை சார்ந்தது அப்படின்ற. அப்பா அம்மா 15-14 வயசுக்குள்ள ஒரு குழந்தை தப்பு பண்ணிட்டுன்னா அது ரொம்பவும் பெரிய சின்ன தப்பெல்லாம் ஒண்ணு இது வரல. பக்கத்துல இருக்கக்கூடிய பையனுடையதான பென்சிலை எடுத்துட்டேன், அப்புறமா அவனுடைய ரப்பரை எடுத்துட்டேங்கிறதெல்லாம் சின்னதா இருக்கும். அது கூட நம்ம எடுக்கக்கூடாதுன்னு சொல்லி அனுப்பணமா இருக்கும். ஆனா அதுக்கு மேல ஏதாவது வாஸ்தகோ பாப்பக லோக திருஷ்டியில பாப்பாத்மகமான ஒரு காரியம் உண்டுன்னா அதை பண்றா அப்படின்னா உடனே அது பெரியவாளுக்குத்தான் வந்து சேரும், அவ அப்பா அம்மாவை தான் வந்து தாக்கும் அப்படின்னு. அதுக்கப்புறம் தான் அந்த குழந்தைக்கு வந்து சேரும் அப்படின்னு. அதனால எது பாப்ப கர்ம ரதாக அப்படின்னாரு, எது பாப்ப கர்மா அப்படின்னாரு, நம்மால 4 பேருக்கு எதிர வாயை திறந்து பெருமையா நான் இதை பண்ணிட்டேன்னு உயர்த்தி சொல்ல முடியாததா இருக்கக்கூடிய. தெரியுமோ இல்லையோ, அந்த பக்கம் போயிட்டே இருந்தேன், யாரோ ஒருத்தர் அறுபாட்டுல திரும்ப நெட்டுன்னு போயிட்டு இருந்தார், அவரை பார்த்துட்டு நானும் இந்த மாதிரி பரியாசம் பண்ணிட்டு வந்தேன் அப்படின்னு இது பசங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிப்பாளா இருக்கும். ஆனா அதெல்லாம் பாப்பம்னு ஒண்ணும் தெரியாமலேயோ அல்லது பாப்பமா இருந்தாலும் அதெல்லாம் ரசிக்கிறேன் அப்படிங்கிறதாகவோ இருக்கக்கூடியது. அது இன்னும் மகா பாப்பம். அப்போ பாப கர்ம ரதாக இது பாப்பம். இன்னொருத்தனை அடிக்கிறது, இன்னொருத்தனுடைய விஷயத்தை திருடுறது, அந்த மாதிரியானதான என்னென்ன. அதே மாதிரி 4 பேருக்கு கஷ்டத்தை கொடுக்கக்கூடியது, பெருமாள் சொத்தை அபகரிக்கிறது, இதெல்லாம் இருந்ததுன்னா கொஞ்சம் கொஞ்சமா குலஹானி ஏற்பட்டுடும். அதெல்லாம் அவசியமா நம்ம பல இடங்கள்ல பார்த்துருக்கோம். பல இடங்கள் சிவன் சொத்து குலநாசம்னு சொல்ற மாதிரி பெருமாள் சொத்துன்னா அது ஹரி. அவனே ஹரின்னா ஹரதி ஹரிஹி. அவன் எதை ஹரிக்கிறான்னா நம்மளுடைய பாப்பத்தை ஹரிக்கிறான். அவனுடையதான சொத்தை ஒருத்தர் நாம ஹரிப்போமானால், அதை நாம அபகரணம் பண்ணுவோமானால், அல்லது அவனுடைய வைஷ்ணவ பக்தர்களா இருக்கக்கூடிய வைஷ்ணவாளினுடையதான வஸ்துக்கள்ல நாம அபச்சாரப்படுவோமானால் அவன் கொஞ்சம் கூட நக்ஷமாமி வசுந்தரே அப்படின்னு அவளை நான் கொஞ்சம் கூட பொறுத்து கொள்ள மாட்டேன் அப்படின்னு சொன்னான். புராணத்துல எனக்கு நம்பிக்கை இருக்கு, வேதாந்தாதிகள்ல நம்பிக்கை இருக்கு, இந்த இதிகாச புராணாதி வச்சனங்கள்ல எனக்கு நம்பிக்கை இருக்குன்னு ஒரு பக்கம் சொல்லிட்டு இன்னொரு பக்கம் இந்த மாதிரியானதான அபச்சாரப்படுதல் பெருமாளினுடையதான அடியார்கள் விஷயத்திலேயோ ததியர்களினுடையதான விஷயத்திலேயோ அபச்சாரப்படுறதுன்னு சொன்னா அவன் கொஞ்சம் கூட பொறுத்து கொள்ள மாட்டான். அதை 4 பேருக்கு எதிர நம்மளால வெளிப்படையாக சொல்லிக் கொள்ள மாட்டாதது. அப்படியே சொல்லிண்டா அது இன்னும் கூட வெக்கமில்லாமல் சொல்லிக்கிறதுங்கிற காரணத்தினால அதுகள் தான் பாப்பத்தினுடையதான கணக்குல வருங்கிற காரணத்தினால பாப கர்மரதாச்சையே. யாரெல்லாம் நமக்கே எத்தனையோ கர்மாக்கள் இது பாப்பம்னு தெரிஞ்சுட்டே பண்ணுவோமோ இல்லையோ, எத்தனையோ குட்டி குட்டியா பண்றோம், பெருசா பண்றோம், எத்தனையோ பண்றோம், இது மாதிரி பண்ணக்கூடாதுன்னு தெரிஞ்சுட்டு பண்றோம், எத்தனை காரியங்களை பண்றோம். இந்த மாதிரி பண்ணக்கூடாது அப்படின்னு ஒண்ணும் இல்ல. சாதாரணமாகவே பெரியவாள்லாம் இதை சொல்ற வழக்கம் என்னன்னா, ஒரு ஆச்சமனம் பண்ணணும். ஒரு ஆச்சமனம்னா 3 வாட்டி தீர்த்தத்தை எடுத்து உள்ளங்கையில சாப்பிடணும். இப்போ அப்ப வெயிலா இருந்தது அப்படிங்கிறதுனால இவ்வளவு தீர்த்தத்தை எடுத்து அச்சுதாய நமகான்னு சாப்பிடுறதும் தப்பு இல்ல. அவசரமாயிடுச்சு அப்படிங்கிற காரணத்தினால அதுல புது ஜலமே சேர்த்துக்கிட்டு இப்படி எடுத்து ஜலத்தை நாம சேர்க்கணுமோ இல்லையோ, அதுவே சேர்த்துட்ட மாதிரி பாவலா பண்ணி இப்படி பண்ணாக்க அது எங்க இவ இப்படி பண்றதுக்கு தான் சரியா இருக்கே தவிர அதுல அச்சுதாய நமகாவை சொல்றதுக்கோ அனந்தாய நமகாவை சொல்றதுக்கோ அதுக்குரிய அளவு தீர்த்தத்தை ஒரு உளுந்து அமிர்ற அளவுல தீர்த்தம் இருக்கணும் அப்படிங்கிறது. தாகமா இருக்குன்னு நிறைய பண்றதோ இல்லையானா அவசரமா இருக்குங்கிறதுனால நன்னா பண்ணாததோ இல்லையானா நான் நின்றுண்டே பண்றேங்கிறதோ இதுல இருந்து ஆரம்பிச்சு எல்லாமே பாப்பங்கள் தான். அச்சுதாயனமான்னு சொல்லி இப்படி பண்றது, அதுக்கப்புறமா முகத்தை தொடச்சிக்கணும், அதுல எச்செல்லாம் படக்கூடாதுங்கிறது முகத்தை. எத்தனை பேர் நம்ம ஆட்ட நோண்டி இப்படி தொடச்சிக்கிறோம், இப்படிங்கிறோம். என்னமோ நம்ம கிட்ட இருந்துதான் சிவன் அவன் கிறிஸ்துவன் நம்மள்ட்ட இருந்துதான் கண்டு நாம இப்படி பண்றோம் அப்படின்னா அவன் இதை மாத்திரம் பண்ணான், நாமளும் ஆச்சவனும் இப்படின்ட்டாக்கா இப்படின்னா எப்படி? அப்ப நாமளும் சிறுவதானே பண்றதா அர்த்தமாகுது. அவன் நம்மள்ட்ட இருந்துதான் நாம இப்படி மொத்தமா பண்றோம் அப்படிங்கறதுல வந்துத நாம 12 இடத்துல தொட்டு பண்றச்சே அதுல 4 இடத்த மாத்திரம் அவன் வச்சுட்டு அதை ஒரு பிளஸ் குறி மாதிரி போட்டான்னா, ஆனா நம்மளுதுல பல பேர் ஆச்சவனமே இப்படிதான் இப்படி பண்ணிட்டு இப்படின்னா அதுவே சிறுவதானே பண்றதா அர்த்தமாகிறது. அப்ப இதெல்லாம் உண்மையா சரியா புண்ணியமா? புண்ணியம் வேண்டாம், பாபதாயகமா? அந்த காலத்து மீமாம்சா கிரந்தங்கள்ல அந்த காலத்து கிரந்தத்துல எப்படியானால் பாகவதாள்லாம் ஆச்சமனம் பண்றாளோ அந்த மாதிரின்னு ஒரு தோஷத்துக்கு சொல்றதுக்கு இருக்கு அப்படின்னு ஒருத்தர் சொன்னார். அப்போ எதெல்லாமே நமக்கு தெரிஞ்சு தெரியாமலும் எவ்வளவு பாப்பங்கள் வரலாம். நான் நின்றுண்டே ஆச்சமனம் அப்படி வெறுமை எப்படி பண்ணிடுவேன் அப்படின்னா அது பெருமையா? அது சொல்லிக்கலாமா? சொல்லிக் கொள்ளக்கூடியதா? 4 பேர் பாராட்டக்கூடியதா? பெருமாள் பெரியவாள் வெப்பதேஷ்டாள்லாம் அந்த மாதிரி அதை அங்கீகரிப்பாளா? அப்படிங்கிற காரணத்தினால
பாப்பம் சின்ன விஷயத்துல இருந்து ஆரம்பிச்சு வரும், தெரிஞ்சும் தெரியாமலேயும். ஏன் நாம இதை ஆரம்பிக்கிறோம், அம்மியில அரைக்கிறது. ஒருவேளை அம்மின்னு ஒரு சாதனம் இருந்தது கல்லுல, அதை வச்சு மேல குழவிய வச்சு அரைக்கிறது அப்படின்னா, அந்த மாதிரி அம்மி குழவியில அரைக்கிறச்சே ஏன் ஜலத்தை கொட்டி அதை தொடச்சிட்டு தான் பண்ணணும்? எங்காத்துல எப்பொழுதுமே நித்திய சுத்தம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணுவாளா? வேற ஒண்ணும் இல்ல. அதுல ஏதாவது பூச்சி இருந்ததுன்னா அந்த பூச்சிகள் அடிபட்டு போயிடும். உன் தீர்த்தத்தை கொட்டுற பொழுது அதுகள் சில்லுக்கு பட்டு நகர்ந்து போயிடலாம். அதுக்கே கண்ணுக்கு தெரியாம எத்தனையோ பாக்டீரியாக்களை எல்லாம் நாம கொண்டுடும். பாக்டீரியாக்களை பத்தி எல்லாம் நம்ம பெரியவாள்லாம் அமீவஹா, அமீபா அப்படிங்கறத அமீவ அப்படிங்கறத அனமீவாஹா அப்படின்னு ஆரம்பமே அனமீவாஹா அப்படின்னு வருது. அமீவ எல்லாம் நிறைய இடங்கள்ல அந்த கிருமிகளை பத்தி பேசியிருக்கு வேதத்துல. அப்படி இப்படி கண்ணுக்கு தெரியாததான எத்தனையோ சுள்ளி, அதுல எத்தனையோ விதமானதான பூச்சிகள் இருக்கும். நாம நெருப்ப அடுப்புல பத்திரத்துக்காக வைக்கிறோம், அதுல எத்தனையோ பூச்சிகள் இருக்கும், போயிருக்கும். நம்ம கண்ணுக்கு தெரியாம எத்தனையோ, கண்ணுக்கு தெரியாமன்னா நாம அரிசியை புடைக்காம போடுறச்சே அதுல இருக்கக்கூடிய சக்காம்பூச்சினால கூட உள்ள விழுந்திருக்கலாம், புழு விழுந்திருக்கலாம், தெரியாமல் இருக்கலாம். எப்படியோ கண்ணுக்கு தெரியாமல் இருக்கிறது, தெரிஞ்சிருக்கிறது எத்தனையோ பாப்பங்கள் வரும். அப்படிங்கிற காரணத்தினாலதான் கிரகஸ்தனா இருக்கிற பொழுது அவன் வைஸ்வதேவம் பண்ணணும். வைஸ்வதேவம் பண்றச்சே அந்த பாப்பங்கள் எல்லாம் தள்ளி போகிறது, விட்டு போகிறது. அப்படிங்கிற காரணத்தினால ஆச்சமனம் இது பிராசனம் பண்றச்சு, சந்தியாவந்தனாதிகள்ல பிராசனம் பண்றச்சு என்னென்ன பாப்பங்கள் எல்லாம் ராத்திரியில என்ன பாப்பம் பண்ணோமோ அந்த பாப்பங்களை எல்லாம் ராத்திரி போக்கிடட்டும்னு கார்த்தால வேளையிலையும், கார்த்தால வேளையில இருந்து என்ன பாப்பம் ஏற்பட்டதோ அந்த பாப்பங்களை எல்லாம் ராத்திரி வேளை பிராசனத்துல அது போக்கிடட்டும்ங்கிறதாக பிரார்த்தனையும், பகல் வேளையில அசதாஞ்ச பிரதிகிரக ஸ்வாஹா, அசத்துக்கள்கிட்ட இருந்து நாம என்னென்ன விதமானதான பிரதிகிரகங்களை எல்லாம் பண்ணிட்டோமோ, அபோஜ்யமான என்ன விஷயங்கள் எல்லாம் பண்ணோமோ, எந்த இந்திரியாதிகளை கொண்டு என்னென்ன கூடாத பாப்பங்களை பண்ணோமோ. இப்ப சந்தியாவந்தனத்தை ஒருத்தர் உருப்படியா இந்த பிராசனம்ங்கிறது முதல்ல புரோக்ஷனம் பண்ணிட்டு அடுத்ததே இருக்கக்கூடியது. இது சரியா பண்ணாலே அந்தந்த வேளையினுடைய பாப்பங்கள் அப்பப்போ கழிஞ்சு போயிடுறது அப்படின்னு. அதனால பாப்பிஷ்டாளா யாருமே இல்லைன்னு சொல்லிட முடியாது. பாப்பியா இருக்கக்கூடியதுங்கிறது எல்லாருக்கும் சம்பவிக்கும். அதனாலதான் சுவாமி காண்பிக்கிறார் ஸ்ரீமத் சாரத்துல, ரகசிய திரைசாரத்துல, பிரபன்னன் தெரிஞ்சு பாப்பத்தை பண்ண மாட்டான். அவனுக்கு தெரியாமலேயே பாப்பங்கள் நேரிட்டதுனாலோ அல்லது தெரிஞ்சே அவனுக்கு சில பாப்பங்கள் எல்லாம் பண்ண வேண்டியதாக இருக்குன்னு நாம ஒரு ஆபீஸ்ல இருக்கோம், நமக்கு மேல ஒரு அதிகாரி இருக்கார், அவர் ஒரு காரியத்துக்கு உடந்தையா போய் அவர் சைன் போடுறார். அந்த காரியத்துல நாம சைன் போடாமையும் இருக்க முடியல, இக்கட்டா இருக்கு, நாமளும் அதுல போட்டுடுறோம்னா இப்ப அவர் பண்ணி இருக்கக்கூடிய பாப்பத்திற்கு நாமளும் தான் உடந்தையா இருக்கோம். ஆனா இதெல்லாம் நமக்கு வேற வழி இல்லாமல் அகதிக்கத்தையா வரக்கூடியதான பாப்பங்கள் அப்படிங்கிறது எத்தனையோ விதமானதெல்லாம் இருக்கும் இல்லையோ. அப்போ பிராமாதிகம் சோத்தரம்னர் சுவாமி பிராமாதிகம் தெரிஞ்சு பண்ணக்கூடியதான பிரமாதம் அதெல்லாம் உத்தர காலத்துல, பிரபத்தியுத்தர காலத்துல பண்ணக்கூடியது. அதனால இந்த மாதிரியான பாப்ப கர்மாக்கள் தெரியாமலேயே நம்மளுக்கு இவ்வளவு பாப்பம் வருமானா, தெரிஞ்சு பாப்பத்தை இது பாப்பம்னு தெரிஞ்சு எத்தனை காரியம் பண்ணுவோம். அதுகள் எல்லாவற்றையும் பாப கர்ம ரதாஸ்து ஏ புருஷா ஏஷு பதந்தி, அந்த மாதிரியான புருஷர்கள் எல்லாம், பாப்பத்திலேயே திளைத்தவர்களான புருஷர்கள் எல்லாம், சில பேர் எல்லாம் பாப்பத்திலேயே அபிருச்சி வேற கொண்டிருக்காளே, அந்த மாதிரியானவர்கள் எல்லாம் பாப்பம்னு தெரியாதவர்கள், தெரிந்தவர்கள், தெரிந்து அதுல பண்ணக்கூடியவர்கள், வேற வழி இல்லாம தெரிஞ்சிருந்து அதுல அபிருச்சியோட பண்ணக்கூடியவர்கள், இந்த மாதிரியானவர்கள் எல்லாம் ஏஷு பதந்தி, எந்த நரகாதிகளிலே விழுகின்றார்களோ அவர்களா யமஸ்ய விஷயே கோரா சஸ்திராக்னி பயதாயினா நரகாஹ, யமனினுடையதான விஷயத்துல இருக்கக்கூடியதான எந்த மக்கள் சஸ்திராக்னி பயதாயினா, பெரிய பெரிய பாப்பங்கள் என்ன அப்படின்னா சஸ்திர ஆயுதத்தினால ஒருத்தனை அடிக்கிறது, அக்னி ஒருத்தர் இடத்துல போய் நெருப்ப மூட்டுறது அவ இருக்கிற வாழ்விடங்கள்ல, இதெல்லாம் சஸ்திராக்னி பயதாயினா, ஒருத்தன் தெரிஞ்சுட்டே உள்ள இருக்கான்னு தெரிஞ்சுட்டே நெருப்ப மூட்டுறது. அதே மாதிரி சஸ்திரத்தால அடிக்கிறது, சஸ்திரத்தால அடிக்கிறதுலாம் குண்டு போடுறது, எல்லாமே கத்தியால வெட்டுறது, இதெல்லாமே. அதே மாதிரி பறவை இருந்ததுன்னா பறவையை இங்க உட்காந்துட்டு அம்பால அடிக்கிறது, இதெல்லாமே. இந்த மாதிரி ஆட்டத்தாயிகள்னு கீதையில ஆரம்பிக்கிறார் பாருங்க. அந்த மாதிரி சஸ்திராக்னி பயதாயினாக எந்த நரக்கங்களிலே விழுகின்றார்களோ அந்த நரக்கங்கள்லாம் இன்னும் கூட இருக்குடாப்பா, நிறைய ஆயிருக்கு. என்னென்ன கூட்டசாட்சி ததா சம்ய பக்ஷபாதேன யோவதேத் யச்சான்யத் அன்ருதம் பக்திம் சபக்தி சனரோ யாதி ரௌரவம். யார் யார் என்னென்ன பாப்பங்களை பண்ணவா என்னென்ன லோகங்களுக்கு போறாள், நரக்கங்களுக்கு. கூட்டசாட்சி
கூட்டத்தோட சாட்சியுமா? ஆமா ஆமா நான் பார்த்தேன்னு சாட்சி சொல்றது. சாட்சி சொல்றதெல்லாம் ரொம்பவும் ஜாக்கிரதையா சொல்லணும். அதனால பெரியவாள்லாம் இந்த மாதிரியான இதுக்கெல்லாம் கோர்ட்டுல படி ஏறி சாட்சி சொல்றதுக்கு நான் வரேன் அப்படிங்கிறதுக்கு எல்லாமே கூட்டா கூட வரமாட்டா. அதெல்லாம் பெரியவா. என் தோப்பனாருக்கு ஒரு பேங்க்ல ஒரு அக்கௌண்ட் இருந்தது. அது என் சந்த சொல்லிட்டு இருந்தார். அதெல்லாம் பெரியவா சந்த சொல்லிட்டு இருந்தார் அடியனுக்கு. அப்போ ஒரு பேங்க்ல கிருஷ்ணமூர்த்தின்னு ஒருத்தர் இருந்தார், நல்லா தெரிஞ்சவர். அந்த கிருஷ்ணமூர்த்திங்கிறவர் அந்த பேங்க்ல கேஷியரா இருக்கார். அது என்ன பேங்க்னு அடியன் சொல்ல விருப்பம் இல்ல. பேங்க்ல கேஷியரா இருக்கார். அங்க ஒரு சின்ன ஏதோ ஒரு கையாடலோ என்னமோ நடந்திருக்கு. அடியனுக்கு என்னன்னு தெரியல. அடியன் சென்னைக்கு வந்த புதுசு இதெல்லாம் 1987 அந்த மாதிரி சமயமா இருக்கும். அப்போ அவர் ஒரு 3 நாள் அவர் வந்தார். அவ பேங்க் மேனேஜர் வந்தார் நம்ம ஆத்துக்கு வந்து. அவர் அப்பா வெப்பதிஷ்டரா நன்னா எழுதி இருந்தார். பின்ன நீர் வந்து ஒரே ஒரு வாட்டி ஒரு சாட்சி மாத்திரம் சொல்லணும் அப்படின்னு சொன்னான். அவ எத்தனையோ பேர் வந்து 7-8 வாட்டி வந்தா. அவர் வந்தார், பெரிய இவரெல்லாம் வந்தா. அவளாம பிராமணாள். ஆனா அடைய தோப்பனார் அது எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு. அடைய தோப்பனார் இல்ல அது மாதிரி எல்லாம் நான் பண்றதுக்கு இல்ல, பண்ண மாட்டேன்னு. அதான் அதுலதான் உறுதியா இருக்கணும். அது அது நம்மளுக்கு எல்லாம் முடியாது. இவ்வளவு தூரம் வந்து கேட்கறாளே என்ன அப்படின்னு நம்ம சொல்லிடுவோமா இருக்கும். அந்த ஈல்டிங்னு ஒண்ணு இருக்கு பாருங்க, அது ஆயிடக்கூடாதுங்கிறதுக்காக அடியன்னு சொல்றது. இந்த மாதிரி இது நாம ஒருத்தர் சொன்னா ஒருத்தருக்கு நல்லது அப்படின்னு நான் ஒருத்தருக்கு நல்லது பண்றேன்னா இன்னும் எத்தனை பேருக்கு கெடுதல் ஆகுமோ, ஒரு தப்புக்கு கூடலா போகிறது. அதுதான் கூட்ட சாட்சி. அந்த மாதிரி நாம சாட்சி சொல்றது அப்படிங்கிறது கூட்ட சாட்சி. அதே மாதிரி மறைச்சு பொய்யான சாட்சி சொல்றது அதுதான் கூட்ட சாட்சி. ததா அசம்ய பக்ஷபாதேன யோ வதேத். அதாவது சாட்சி 2 வகைப்பட்டதா இருக்கு. ஒரு இடத்துல நாம பார்த்திருக்கோம் ஆனா அதை சொல்லாமல் இருக்கிறதோ, ஒரு இடத்துல பார்க்கல அதை நான் பார்த்தேன்னு சொல்றது, எல்லாமே சாட்சி தானே. அப்போ வியாக்கியானத்துல சாட்சியம் ஜானன்ன பியவதன்னு தெரிஞ்சுண்டும் சாட்சி சொல்லாமல் இருக்கிறதோ, அந்யதாவா வதன்னு யஹா சஹா கூட்ட சாட்சி தெரிஞ்சுண்டு சாட்சிய சொல்ல வேண்டி இருக்க சொல்லாமல் இருக்கிறதோ ஏதோ பயம் முதலியவற்றினால, அந்யதாவா தப்பாகவோ சொல்லறதுக்கு பெயர் கூட்ட சாட்சி. அதே மாதிரி யாரு கூட்ட சாட்சி ததா அசம்ய பக்ஷபாதேன, பக்ஷபாத்தேன அசம்யக் சரியானதாக, சம்யக்குன்னா சத்தியம் நன்னா, அசம்யக்கு. அதே மாதிரி அசம்யக் பக்ஷபாத்தேன யோ வதேத். பக்ஷபாத்தேன பக்ஷபாத்தமா சொல்றது, ஒருத்தருக்கு பிடிக்குங்கிறதுனால சொல்றது, இது எல்லாமே மகா பாப்பமா. அவள்லாம் ரௌரவத்துக்கு போவாள் அப்படின்னார். கூட்டசாட்சி ததா சம்யக் பக்ஷபாத்தேன, அது ததா சம்யக் பக்ஷபாத்தேனன்னு இருக்கணும். அடியன் புஸ்தகத்துல ததா சம்ய பக்ஷபாத்தேனன்னு இருக்கு. ததா சம்யக் பக்ஷபாத்தேன யோ வதேத். தப்பாக பக்ஷபாத்தமாக பொய்யாக சாட்சியை யார் யாரெல்லாம் சொல்லுவாளோ, யதா அந்யத் அன்ருதம் பக்தி, யதா அந்யத்து அன்ருதம், யதா அந்யத் இருக்கிறதுக்கு மாத்தி சொல்றாளோ, அன்ருதம் பக்தி பொய் சொல்றாளோ, சாட்சியில பொய்யா யாரெல்லாம் சொல்றாளோ, சயாதி ரௌரவம் நரோயாத் சனரோயாதி ரௌரவம், அவன் ரௌரவ லோகத்திற்கு நரகத்திற்கு போகிறான். ப்ரூணஹ புரஹந்தாச்ச கோக்னஷ்ட முனி சத்தமா யாந்தி தே நரகம் ரோதம் யச்சோச்வாச நிரோதகாஹ. ப்ரூணஹ, ப்ரூண அப்படின்னா கர்ப்பம்னு அர்த்தம். அதை கொல்லுபவன், அதாவது வயிற்றுல குழந்தை இருக்கிற பொழுது அதை கொல்லுபவன், அதுக்கு பேர் ப்ரூணஹா. வேதத்துல இருந்து இதெல்லாம் இருக்கு. ப்ரூணஹா இங்க இன்னும் சில வார்த்தைகள் கூட வியாக்கியானத்துல காண்பிச்சிருக்கார். உபநீத மாத்ரோ விரதச்சாரி வேதானாம் கிஞ்சித் அதீத்ய பிராமணः ஏகாம் சாகாம் அதீத்ய ஸ்ரோத்ரியாः அங்காத்யாயி அனூச்சானாः கல்பாத்யாயி ரிஷிகல்பாः சூத்திர பிரவச்சனாத்யாயி ப்ரூணः சதுர்வேதः ரிஷிः அத ஊர்த்வம் தேவாः. ஒவ்வொரு லெவல்ல காண்பிக்கிறது. உபநீத மாத்ரோ விரதச்சாரி இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்காக இந்த ஸ்லோகங்களை சொல்லறதுக்கு என்ன பண்ண அப்படியே அர்த்தமா எடுத்து அவ்வளவுதான். ஆனா எந்தெந்த லெவல் நாம உபநயனம் ஆயிருக்கு, அந்த வெறும ஒரு உபநயனம் மாத்திரம் ஆயிருக்கு,
அப்படின்னா அவனுக்கு விரதச்சாரி. அவன் விரதத்தை பண்றவன், சந்தியாவந்தனாதிகளை பண்ணணும், அவனுக்கு விரதச்சாரின்னு பேர். வேதானாம் கிஞ்சித் அதீத்ய பிராமணாஹா, கொஞ்சம் போறோம் வேதத்தினுடைய ஒரு பாகம் அத்தியனம் பண்ணியிருக்கான்னா அவனுக்கு பிராமணன் அப்படின்னு பெயர். ஏகாம் சாகாம் அதீத்ய ஸ்ரோத்ரியாஹா, வேதத்தினுடைய ஒரு சாக்கைய யஜுஷாக்காவோ ஏதோ ஒரு வேதத்தை அத்தியனம் பண்ணவனுக்கு ஸ்ரோத்ரியன். அங்காத்தியாயி அனூச்சானாஹா, அதோட கூடவே வேதத்தினுடைய அங்கங்களோட கூட ஒருத்தன் சேவிச்சிருக்கான் அவனுக்கு அனூச்சானன் அப்படின்னு பெயர். கல்பாத்தியாயி ரிஷி கல்பாஹா, அதுலயும் கல்பசூத்திரங்கள் இருக்கும் இல்லையோ, அந்த கல்பங்கள், அந்த ஷடங்கங்கள்ல கல்பம் இருக்கே, அதை படிச்சவனுக்கு, அதை அறிந்து கொண்டவனுக்கு ரிஷி கல்பன் அப்படின்னும். சூத்திர பிரவச்சனாத்தியாயி ப்ரூணஹா, சூத்திர பிரவச்சன அத்தியாயி, சூத்திரங்களையும் சூத்திரங்களை சொல்லக்கூடியதான அளவுக்கு இருக்கக்கூடியவற்றை கற்று தேர்ந்தவன், அவனுக்கு ப்ரூணன் அப்படின்னு பெயர். 4 வேதத்தையும் சேவிச்சவனுக்கு ரிஷி. சதுர்வேதா ரிஷி, அதுக்கு மேல இது எல்லாத்தையும் சேர்த்து இதுக்கு மேலையும் நிறைய வாசிச்சிருக்கான் அப்படின்னா அவனுக்கு தேவன் அப்படின்னு பெயர். அப்போ ப்ரூணஹா அப்படிங்கிறதுக்கு கர்ப்பத்தை கலைக்கக்கூடியவன் அர்த்தம், அல்லது சூத்திர பிரவச்சனங்களை எல்லாம் கூட அத்தியனம் பண்ணவன் அப்படிங்கிறது இப்ப சொன்ன லிஸ்ட்ல வருது. அவாளை எல்லாம் ப்ரூணஹா, அவாளை கொன்றவன், இதெல்லாம் வாசிச்சவனை கொன்றவன். ப்ரூணஹா புரஹந்தாச்ச, ஒரு பட்டணத்தை எரித்தவன், அழித்தவன். புரஹந்தாச்ச, வாஸ்தவத்துல சண்டை நடக்கிறது, ராஜாக்கள் எல்லாம் என்னென்னமோ பண்ணியிருக்கா. புலிகேசி இங்க அப்படியே எனக்கு ரொம்ப ரொம்ப ஹிஸ்டரியில ரொம்ப அபிப்பிராயம் ஆஸ்தை உண்டு. அதுல இங்க சாளுக்கியா த செகண்ட், அந்த புலகேசி இந்த செகண்ட் அப்படிங்கிறவன் இங்க மகேந்திரவர்ம பல்லவனை தோற்கடித்து இந்த பக்கம் பட்டணத்தை எல்லாம் எரிச்சிட்டு போனோம். இங்க அது நடந்தது. நம்ம மகாபலிபுரம், காஞ்சிபுரம் அந்த மாதிரியான பக்கங்கள்லாம் இன்னும் அந்த காலத்து பல்லவர்கள் பக்கம் இருந்ததுன்னா பல்லாவரம்னு சொல்றது கூட பல்லவர் புறம் தான். அது எல்லாத்தையும் கூட எரிச்சிட்டு போனோம்னு என்னவோ. அத காஞ்சிபுரத்துல இருந்து மகாபலிபுரம் இருக்கிற ரோட அந்த பக்கம் எல்லாம் பல்லவாளுடையது. நிறைய நாள் அவன் காஞ்சிபுரத்துல இருந்து மகாபலிபுரத்துக்கு வந்திருக்கான் அந்த குதிரையில அப்படின்னு நாம பெருமாள் எழுறாரு பாருங்க சீவரத்துக்கு. அந்த சீவரத்தை தாண்டி இந்த பக்கம் வருது பாருங்க, செங்கல்பட்டை தாண்டி இந்த பக்கம் மகாபலிபுரம். அந்த ரோட்ல எத்தனையோ நாள் குதிரையில நரசிம்மவர்ம பல்லவனும் அவனும் எத்தனையோ நாள் போயிருப்பா. மகேந்திரவர்ம பல்லவனும் அந்த பக்கம் வரும்பொழுதுலாம் அப்படி எனக்கு அது தோணும். அவ பெரிய பெரிய ராஜாக்கள், அவ 2 பேரும் அப்பா பிள்ளைகள். அவ சம்ஸ்கிருதத்துக்காக அவ்வளவு பண்ணியிருக்கா, கலைகளுக்காக அவ்வளவு பண்ணியிருக்கா. நம்ம தார்மீகமானதான கலைகளுக்கு அவனுக்கே புத்தி பேதலிச்சு அப்பா கொஞ்ச நாளைக்கு அவன் ஜைனனா இருந்தா அவனை திருப்பி கொண்டு மாத்தி இந்துவா ஆக்கி வச்சதுங்கிறதெல்லாம் அந்த அப்பர் அந்த 4 பேர்ல ஒருத்தர் பண்ணியிருக்காரு. அப்பர், சுந்தரர், மாணிக்க வாசகர், திருநாவுக்கரசர் பண்ணியிருக்கார். அப்படிங்கிறதெல்லாம் அப்படிங்கிறதெல்லாம் வரலாறுல சொல்றா. இப்போ அவ பட்டணத்தை எரிச்சா, இந்த பக்கம் பட்டணத்தை. அதனால அப்பா காலத்துல அப்பாவை அவன் எரிச்சுட்டான். அதாவது அப்பாவை தோற்கடிச்சு பட்டணத்தை எல்லாம் எரித்து மக்கள் என்ன பண்ணுவான் அப்படிங்கிறதுனால நரசிம்மவர்ம பல்லவன் அவன் பேர்ல படையெடுத்துட்டு போய் சாளுக்கியா கிங்னா இந்த காலத்து இந்த கர்நாடகா ஏரியா அதெல்லாம் அந்த பக்கத்துல ஏறி அவன் பேர் அங்க போய் அந்த காலத்துல எல்லாமே நடந்து போகணும். அந்த இடத்துக்கு பெரிய படையோட போய் அவன் இடத்துல போய் அவனை தோற்கடித்து பெருமை வந்தானா இவனுக்கு அந்த கோபம். இவன் அந்த பக்கத்தெல்லாம் புறமேறித்தான். அப்பதான் வாதாபின்னு அங்க ஒரு இடம் இருக்கு. அந்த வாதாபியில இருக்கக்கூடியதான ஒரு அழகான சிலை, விநாயகர் சிலைய கொண்டு இங்க வச்சாரான். அவனுடைய மந்திரி பரஞ்சோதின்னு அவனுக்கு பெயர், இங்க வச்சார். அப்படின்னு அதான் வாதாபி கணபதி பஜ அப்படிங்கிறது. அந்த வாதாபி கணபதியை இங்க பிரதிஷ்டை பண்ணார் அப்படிங்கிறதாக இருக்கு. அங்கேருந்து எடுத்துட்டு வந்து அப்போ இதெல்லாம் என்ன இருந்தாலும் அதுதானே. ஒரே ராத்திரியில ஒரு முஸ்லிம் ராஜா அவன் வந்தானா, வந்த பொழுது அவனை பார்த்துட்டு அங்க இருக்கக்கூடிய என்னமோ மக்கள் என்னத்துக்காக சிரிச்சானோ யாரோ 2 பேர் சிரிச்சிருக்கான். அவனுக்கு கோபம். அதனால இவனுக்கு பெரிய ஆதரவு இல்லை அங்க இருக்கக்கூடிய இந்து மக்கள்கிட்ட இருந்துட்டு. அதனால இந்து மாத்திரம் இல்ல, டெல்லியில இருக்கக்கூடிய இவன் இருந்தாலும் பாரசீகத்துல இருந்து வரான், பர்ஷியா. அதனால அவனுக்கு மகா கோபமா, சிக்கந்தர் லோடியோ என்னமோ அவன் பேர், எந்த ராஜான்னு எனக்கு ஞாபகம் இல்லை.
ஒரே ராத்திரியில அவன் அந்த ஊர் முழுக்க எல்லாரையும் வெட்டுன்னு வெட்டிருக்கான். வாஸ்தவமா சொல்றதே நம்மளுக்கு 2 வாட்டி வெட்டின பிறகே வெட்டுங்கிற வார்த்தை எல்லாம் கட்டமா இருக்கு. கட் பட் ஜஹி சிந்தி பிந்தி ஹந்தி வாச்ச குரூராணி, இந்த மாதிரியான வாச்சகங்கள்லாம் வார்த்தைகளே குரூரமானது இல்லையா? அவங்க நின்று இருக்கான கை கட்டிண்டு அந்த பக்கம் வரவும் போறவனை எல்லாம் வெட்டினான். ஒரு நாளைக்கு மாத்திரமே டெல்லியில இதெல்லாம் 1500கள்ல 1600 கூட இருக்கும், அதுக்கு மேல கூட இருக்கும். அந்த மாதிரி சமயங்கள்ல நடந்திருக்கு. அப்படின்னா இது இன்னும் கொஞ்சம் முன்னாடி நடந்துதான், வருஷம் அது எனக்கு ஞாபகம் வரல. இந்த மாதிரி நடந்திருக்கு அப்படின்னா இந்த மாதிரி 2-3 வாட்டி டெல்லியில நடந்திருக்கு. டெல்லி அத்தனை முறை அது தாக்கப்பட்டிருக்கு ஹிஸ்டரியில பார்க்கிற பொழுது. அப்ப அவளுக்கு தன்னை காப்பாத்திக்கணும் அப்படிங்கிறதுக்கு, இல்லாட்டி வர்றவன் அடிப்பான் அப்படிங்கறதுனால அவளும், நம்ம இங்கிலீஷ்ல ரூத்லெஸ்ன்னு சொல்றோம் பாருங்க, அப்படி இருக்கா அந்த மக்கள். ஏன்னா அவனுக்கு அதாவது சர்வைவல் ஆஃப் த ஃபிட்டஸ்ட் அப்படின்னு ஆச்சுன்னா, எனக்கே என்ன பிரகாரேன ஜீவாமகா, ஏதாவது ஒரு முறையில நம்ம வாழ்ந்தாகணும் அப்படிங்கிறதுக்கு. அதனால அவன் வரத்துக்கு முன்னாடி எதுக்கு வரான்னு தெரியாம கத்தி எடுக்கிறான் அப்படின்னா அப்படிதான் இருக்கு. அந்த மாதிரி அவன் அந்த மண்ணே அப்படிப்பட்டதா ஆயிடுச்சு. அங்கதான் நம்ம பாண்டவ கௌரவாள் யுத்தம், அந்த பூமி இந்திரபிரஸ்தம்ங்கிறது இதெல்லாம் அந்த அத்தனை வாட்டி அடிபட்டு இருக்கு, அத்தனை வாட்டி அந்த தேசத்துல அடி வாங்கியிருக்குங்கிறதுனால. அப்ப அத்தனை பேரை கொலை பண்ணானா அன்னைக்கு ராத்திரி, ஒரு ராத்திரியில. இது நிஜமாவே நடந்திருக்கிறது, இதெல்லாம் ஹிஸ்டரியில ரெக்கார்டட். அப்போ அவனுக்கு ராத்திரி எல்லாம் உதறித்தான். இதெல்லாம் சாயங்காலம் 4 மணிக்கு ஆரம்பிச்சு அத்தனை பேரையும் எல்லாரையும் அடிச்சோம். வீட்டுக்குள்ள புகுந்து அந்த வீட்டுக்குள்ள இருக்கக்கூடியவாளை வெளியில இழுத்துன்னு வந்து வெட்ட இப்படி நடந்துதான். ஆணு பெண்ணு குழந்தை குட்டி குழுவான் குஞ்சு எல்லாம். அப்போ வெட்டினான்னா ராத்திரி அவனுக்கு தூக்கம் வரல, என்னமோ தூக்கி உடம்பு தூக்கி போடுறது அந்த ராஜாவுக்கு. அப்போ அவனுடைய வைத்தியன் வந்தானா, வயசானவனா. அவன் வைத்தியனை கூப்பிட்டானா, வைத்தியன் வந்தானா. வந்துட்டு என்ன இப்படி இருக்கு அப்படின்னு பொழுது அவன் சொன்னானா, இந்த மாதிரி கோரமான காரியத்தை பண்ணா அது அதனுடைய தாக்கம் இருக்கு அப்படின்னு. நமக்கு சிலதெல்லாம் நினைச்சு பாக்குறதுக்கே மனசு வருத்தமா இருக்குமோ இல்லையோ, அது எப்படி அவ்வளவு தூரம் மனசுல கொஞ்சம் கூட ஈரமே இல்லாம இருக்க முடியுமாங்கிறத அந்த வைத்தியன் அப்படி கேட்டிருக்கான். எதுக்கு சொல்றேன்னா, இந்த மாதிரி புறத்தை எரிக்கிறதுங்கிறதெல்லாம் மகா 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 தவறான காரியம். ஏன் தவறுன்னா, அந்த பட்டணத்துல ஒருவேளை வெறும் கல்லும் மண்ணுமாக கட்டடங்கள் மாத்திரம்தான் இருக்கு அந்த தேசத்துலன்னா அது கூட ஒழிஞ்சு போகும், வெறும் கட்டடத்தோட போகும். ஆனா அதுக்குள்ள எத்தனை பிராணிகள், எத்தனை மனுஷர்கள், எத்தனை, அந்த ஊரை எரிக்கிறதுன்னா என்ன, இந்த ஊர்க்காரன் எனக்கு இப்படி பண்ணிட்டான் அப்படிங்கறதுனால அந்த ஊரை எரிக்கிறதுன்னா அதெல்லாம் மகா கோரமானதான். அதனால புரஹந்தாச்ச கோக்னஷ்ச, கோக்னஹா காம் ஹந்தீதி கோக்னஹா, மாடுகளை, அதாவது இந்த இடத்துல மாடுங்கிறதெல்லாம் உபலட்சணமா கேட்டில், அதாவது நாம என்னென்னலாம் கோழி இன்னும் நம்ம முயல்கள் எல்லாம் வச்சுக்கிறாளோ இல்லையோ, இதுகளெல்லாம் அடிக்கக்கூடியவர்கள். அதுல விசேஷத்தாக மாட்டை அடிக்கிறவன், அதுல விசேஷத்தாக பசுமாட்டு, இதை அடிக்கக்கூடியவனும் யாந்தி தே நரகம் ரோதம் யச்சோச்வாச நிரோதகாக, அவள்லாம் ரோதம்னு சொல்லப்படக்கூடிய நரக்கத்துக்கு போகிறார்கள். யாரு? மேல இன்னொருத்தரை காண்பிக்கிறார், உச்வாச நிரோதகாக, ஒருத்தனுடைய மூச்சை பிடிச்சு விட்டுருவன், தடுத்துருபவன். கயிறு கட்டி கொலை பண்ணா, மூஞ்சில தலகாணி அழுத்தி பண்ணா அப்படிங்கறதெல்லாம் இருக்கும் இல்லையோ, ஜலத்துக்குள்ள அப்படியே அவனை மூச்சு விடாம அழுத்தி பிடிச்சிட்டா எத்தனை பாக்குறோம். கழுத்தை பிடிக்கிறான், கழுத்தை பிடிச்சா என்ன ஆகுது, மூச்சு விட முடியாம போகிறது, காத்து போகாம. இந்த மாதிரி பண்ணக்கூடியவர்களும், புறத்தை எரித்திருக்கக்கூடியவர்களும், புரூணன்கிற சொல்லப்படக்கூடிய கர்ப்பத்தையோ அல்லது படித்தவனையோ அடிக்கக்கூடியவர்களும், பட்டணத்தை எரித்தவர்களும், மாடுகள் காட்டில்களை எல்லாம் அழித்திருக்கக்கூடியவர்களும் அவள்லாம் ரோதம்ங்கிற நரக்கத்திற்கு போகிறார்கள். அதாவது சில விஷயங்கள் எல்லாம் ரொம்ப தெரிஞ்சுக்காம இருக்கணும். நமக்கு உடனே நம்மளுக்கு என்ன தோணும், இந்த மாதிரி எல்லாம் நமக்கு ஏதாவது ஜன்மாந்தரங்கள்ல கூட இந்த மாதிரி எல்லாம் நேராம இருந்திருக்கணுமே, இந்த ஜென்மால நாம ஒண்ணும் பண்ணல அப்படிங்கறதெல்லாம் ஒரு விதமானதான பயம் வரும். சில விஷயங்களை எல்லாம் தெரிஞ்சுக்காம இருக்கிறது வாஸ்தவம் தான். ஆனால் இந்த மாதிரி மகா பயம் இருந்தா மாத்திரம்தான் அந்த மாதிரி காரியங்கள்ல பண்ண மாட்டோங்கிறதுனாலதான் அவ சொல்றா, அவளை காட்டில சைக்கலாஜிக்கலா எல்லா விஷயங்களையும் அணுகக்கூடிய பெரியவாளை காட்டில யாரும் கிடையாது. ஆனா அவ இதை எதுக்கு சொல்றானா, அது ஒரு சைக்காலஜி. சோ தட் யூ won't interfere into அல்லது யூ won't indulge into அப்படிங்கறதான அர்த்தத்துல அவ அதை சொல்றா. அடுத்தது காண்பிக்கிறார், சுராபோ பிரம்மா ஹர்த்தா சுவர்ணஸ்ய ச சூகரே பிரயாதி நரகே யஸ்ச ஐசம் சர்கமுபைதி வை. சுராபஹா, சுராபஹா கள்ளு குடிக்கிறவன்,
பிரம்மா, பிரம்மத்தை அதாவது வேதத்தை, பிரம்ம சப்தத்துக்கு வேதம்னு அர்த்தம், பிரம்ம சப்தத்துக்கு பிராமணன்னு அர்த்தம். பிரம்மஹா அப்படின்னா பிராமணன் அடித்தவனோ, அடித்தன்னா கொல்றவன், அடிச்சது கூட தப்புதான். அல்லது பரபிரம்மத்தையே கொல்பவன் அப்படின்னா பரபிரமே இல்ல அப்படிங்கிற மாதிரி பேசுறவா, கடவுளே இல்லைன்னு சொல்லக்கூடியவா. சுவர்ணஸ்ய ஹர்த்தா, தங்கத்தை திருடுபவன். தை சம்சர்க்கம் உபைத்தி வையே, யாரெல்லாம் இவர்களோட கூட சம்சர்க்கத்தை கொண்டு, பஞ்ச பாத்தகான்யாகு மகாந்தி பாத்தகான்யாகு அப்படின்னு. அதாவது ஒரு ஸ்லோகம் இருக்கு, பஞ்ச மகாபாத்தகங்கள் என்ன அப்படின்னு. அதாவது அந்த ஸ்லோகத்தினுடைய அர்த்தம் தான் இந்த ஸ்லோகம். நாலு பாப்ப சொல்லுவா, மகாந்தி பாத்தகான்யாகு, இதெல்லாம் தான் மகா பாத்தகங்கள். அஞ்சாவது என்னாச்சு அப்படின்னா இந்த ஸ்லோகமே தான். அதாவது பிரம்மா திருடக்கூடியவன், அதே மாதிரி கள்ளு குடிக்க கூடியவன், இன்னொன்னு குரு பத்னிய போறான், அந்த மாதிரி ஏதோ ஒண்ணு. இந்த நாலு மகா பாத்தகங்கள்னா இல்லையே, மகா பாத்தகம் அஞ்சாச்சேன்னார். அந்த ஸ்லோகத்தை சொன்னார், மகாந்தி பாத்தகான்யாகு சம்சர்காபி தைசஹ, யார் அவர்களோட கூட தொடர்பு கொண்டிருக்கானோ, அதுல அவங்க அதாவது தெரிஞ்சோ தெரியாமலேயோ ஒரு மாதிரி உபகர்த்தாவா இருக்கானோ அவள்லாம், இதுதான் பஞ்ச பாத்தகங்கள் அப்படின்னு, பஞ்ச மகா பாத்தகம். அப்போ பிரம்மஜ்ஞசுராஹ பஸ்ச பிரம்மக்னஹ சுராபஸ்ச, பிராமணனை கொன்னவன், சுராபஸ்ச தங்கத்தை தேடினவன், திருடினவன், அது மாதிரி இன்னொன்னு, இவா நாலு பேரும் மகாந்தி பாத்தகான்யாகுன்னு அந்த ஸ்லோகம். அப்போ இந்த மாதிரி மகா பாத்தகங்களாக லோகத்துல என்ன சொல்லி இருக்கோமோ அவள்லாம் பிரயாதி நரகேயம் தை சம்சர்க்கம் உபைத்தி வை, அவள்லாம் சூக்கரம்ங்கிறதான நரகத்திலே போய் சேருகிறார்கள். அடுத்தது ராஜன்ய வைஷ்யஹந்தாக ததைவ குருதல்பகாஹ தப்த குண்டே ஸ்வஸ்ருகாமி ஹந்தி ராஜபட்டாம்ஸ்சயாஹ, யாரெல்லாம் பிராமணனை கொண்டாதான் தப்பான்னா சொல்றா பாருங்க, அதெல்லாம் இல்ல, யாரையும் கொல்லக்கூடாது. நம்ம எல்லாருமே ஒரு பகுதியை பார்த்துட்டு பிராமணனை கொல்றான்றான், அது பிராமணனை கொல்றதுன்னு அர்த்தம் மாத்திரம் இல்ல. பிரம்மஹா அப்படின்னா வேதத்தை நிந்த பண்றவன், பரபிரம்மத்தை இல்லையாக்குபவன், நாஸ்திகன் அப்படிங்கறதெல்லாம். அடுத்தது ராஜன்ய வைஷ்யஹந்தாச்ச, ஒரு ராஜ கூட்டத்தவர்களையோ வைஷ்யர்களையோ யார் கொல்றானோ, அதாவது யுத்தத்தை தவிர தனியா கொல்லக்கூடியவர்கள். ததைவ குரு தல்பகாஹ, ஆச்சாரியனினுடைய பத்னியை அடைபவன், ஆச்சாரியனின் கல்பம்னா படுக்கை, ஆச்சாரியனினுடைய படுக்கையை அடைபவன்னாக்க குரு பத்னி கவனம் பண்றவன். ஸ்வஸ்ருகாமி, ஸ்வசான்னா அக்கா தங்கை, அந்த மாதிரி தன்னுடையதான தமக்கையர்கள் அல்லது அக்காக்கள் அல்லது தங்கையர்கள் அவர்களிடத்திலேயே போய் சேருபவன். அதே மாதிரி ஹந்தி ராஜபட்டாம்ஸ்சயாஹ, ராஜபட்டன ராஜாக்களினுடையதான பரம்பரையில வந்திருக்கக்கூடியவர்கள் அல்லது ராஜாவினுடையதான படையில சேவை பண்ணக்கூடியவர்கள், அவளை யார் கொல்றானோ அவள்லாம் சப்த குண்டம் அப்படிங்கிறதான நரக்கத்திற்கு போகிறார்கள். அடுத்தது சாத்வி விக்ரய கிருத் பந்தபாலாஹ கேசரி விக்ரயி சப்தலோகே பதந்த்யேதே யஸ்ச பக்த பரித்யஜேத் யஸ்ச பக்தம் பரித்யஜேத். என்ன காமிக்கிறார்? சாத்வி விக்ரய கிருத், சாத்வினா நல்லவள், இந்த இடத்துல மனைவின்னு அர்த்தம் எடுத்துக்கணும். மனைவியை யார் விற்கிறானோ, சாத்வி விக்ரய கிருத் பந்தபாலஹா, பந்தபாலஹான்னா ஜெயில்ல வேலை பார்க்கிறவன், காராகிருக அதிகாரி அப்படின்னு, காராகிரகத்துக்கு அதிகாரி, ஜெயில வேலை பார்க்கிறவன். பந்தபாலஹா கேசரி விக்ரயி, கேசரி அப்படின்னாக்க குதிரைக்கு பெயர், குதிரைக்கும் பெயர், சிங்கத்துக்கும் பெயர் உண்டு. கேசரி விக்ரயி, அந்த குதிரையை விற்கக்கூடிய விற்பனை பண்ணக்கூடியவன். அதே மாதிரி யஸ்ச பக்தம் பரித்யஜேத்,
பக்தம் பரித்யஜேத். பக்தம்னா தன்னிடத்துல சரணாகத்தின்னு பண்ணவன், அவனை யார் விட்டு விடுகின்றார்களோ, தன்னிடத்துல அவன் தான் நீங்க தான் காப்பாற்றணும்னு வந்தவனை யார் விட்டு விடுகிறார்களோ, இவெல்லாம் தப்த நரகத்துக்கு போறாள் அப்படின்னு சப்தலோகே. அதே இதே வாயு புராணத்துல இருக்கிற ஸ்லோகத்தை காண்பிக்கிறார். சப்தலோகே வணி ததா பந்தனரக்ஷிதா பாரியா விக்ரய கர்த்தாச்ச யச்ச பக்தம் பரித்யஜேத் அப்படின்னு வாயு புராண ஸ்லோகம். அதனால இதே அர்த்தம் தான் அதுவும் சொல்லுறது. அதனால நான் அந்த சப்தலோகத்திலே போய் சேருபவர்கள். அதுக்கு அடுத்தது ஸ்னுஷாம் சுதாம் சாபி கத்வா மகாஜ்வாலே நிபாத்யதே அவமந்தா குருணாம் யோ யச்சாக்ரோஷ்டா நராதிபாஹ. ஸ்னுஷாம் சுதாம் சாபி கத்வா, பொன்னையோ, சுதாம் தன்னுடைய பொன்னையோ, கத்வா தன்னுடைய பொண்ணோ மாட்டு பொண்ணோ இவாள போய் சேரக்கூடியவன். மகாஜ்வாலே நிபாத்தியதே, அவன் மகாஜ்வாலம்ங்கிறதான அந்த நரக்கத்திலே வீழ்த்தப்படுகின்றான். அவமந்தா குருணாம் யஹா, பெரியவாளை யார் அவமதிக்கிறானோ, எதிர்த்து பேசுறதுங்கிறதெல்லாமோ, யச்சாக்ரோஷ்டா நராதமாஹா, ஆக்ரோஷமா இன்னொருத்தருடையதான தவறுகளை யார் 4 பேருக்கு எதிராக அதிக்ஷேபமா பேசுறானோ அவர்கள் எல்லாம் இந்த இதிலே போய் சேருகிறார்கள். குருணாம் யோ யச்சாக்ரோஷ்டா நராதமாஹா. அப்புறமா வேதத்விஜ பித்ருத்வேஷ்டா ரத்ன தூஷயிதா சயா சயா நடு அவமந்தா குருணாம் யோ யச்சாக்ரோஷ்டா நராதமாஹ வேத தூஷயிதா யஸ்ச வேத விக்ரயிகஸ்சயः அகம்யகாமி யஸ்ச ஸ்யாத் தேயாந்தி லவணம் த்விஜா. அடுத்தது லவணம்ங்கிறதான நரக்கத்துல போகக்கூடியவாள். வேத தூஷயிதா, வேதத்தை யார் தூஷணம் பண்றாளோ வேத நிந்தகா. ஆனா இது பரவாயில்ல, இதனுடைய வியாக்கியானத்துல வேத நிந்தகா விஸ்மர்த்தாச்ச அப்படின்னு வேதத்தை அத்தியனம் பண்ணாமையே இருந்துடலாம், வேதத்தை அத்தியனம் பண்ணி மறந்து போறத காட்டிலும் அப்படிங்கறது சொல்றார். அதனால வேத த்விஜ பித்ருத்வேஷ்டா, வேதம் பிராமணன் அப்பா இவர்களை எல்லாம் துவேஷம் பண்ணக்கூடியவர்கள். இல்ல வேத, அதுக்கு முன் ஸ்லோகம். வேத தூஷயிதா யஸ்ச வேத விக்ரயிகஸ்சயः, வேத விக்ரயிகः, வேத விக்ரயி அப்படின்னா வேதத்தை விற்கிறவன். சம்ஞான பண்யம் வணிஜம் வதந்தி அப்படின்னு சாரநாதாச்சாருக்கு தெரிஞ்சிருக்கும். அது ஞான பண்யம் வணிஜம் வதந்தி அப்படின்னு மாளவிகாக்னிமித்திரத்துல காளிதாசன் காண்பிக்கிறார். அதாவது ஞானத்தை விற்கக்கூடியவன் தான், ஞானத்தை விற்கக்கூடாது. விற்கக்கூடாதுன்னா அந்த காலத்திலேயே மந்திரிகள் ராஜாக்கள்லாம் இவனுக்கு நிறைய பைசாவை கொடுத்து பண்ணியிருக்கா. அது எப்படின்னா அது குரு தட்சிணையா கொடுக்கறது, மாசம் மாசம் அது அப்படிங்கிறது கிடையாதான். அதனால வேத விக்ரயிகஸ்சயः, வேதத்தை யார் விற்கிறானோ, வேதத்தினால அவன் ஏதோ ஒண்ணு பண்ணி பைசாவை வாங்கறதுங்கிறது இந்த காலத்துல அதெல்லாம் நல்லா நடந்துட்டு இருக்கோம் இல்லையோ. அகம்யகாமி யஸ்ச, அடுத்தது அகம்யகாமி, போய் சேரக்கூடாதவாளை போய் அடையக்கூடியவர்கள் யாரு? அகம்யகாமி மாதுலா, நீ மாமா உடைய மனைவி அவா. அதே மாதிரி அந்திய ஜாத்தியாத்யாக, அந்திய ஜாத்தியில இருக்கக்கூடிய சூத்ராதி ஸ்திரீகள் இவாளை போய் யார் அடையறாளோ தேயாந்தி லவணம் த்விஜா, அவர்களெல்லாம் லவணம்ங்கிறதான நரக்கத்திற்கு போய் சேருகிறார்கள். சோரோ விலோகே பததி மரியாதா தூஷகஸ்ததா, விலோகம்ங்கிறதான நரக்கத்துல திருட்டுத்தனத்தை பண்ணவனும் மரியாதா தூஷகா, அவனுக்குன்னு ஒரு எல்லை இருக்குமே, அந்த எல்லையை மீறி செல்லக்கூடியவர்கள். சதாச்சாராதி சித்த சமய தர்மா மரியாதாக, அந்தந்த வர்ணத்துக்கு சேர ஒவ்வொரு விதமானதான வரைமுறைகள் கொடுத்திருக்காளே நம்ம சதாச்சாரத்துல, அந்த சதாச்சாரகதமானதான ஒவ்வொருத்தருக்கு ஏற்பட்ட வரைமுறைகளை மீறி இருக்கக்கூடியது. நாமெல்லாம் வரைமுறையை தாண்டி இருக்கோமா அப்படிங்கிறது
அப்பா இருக்க பாப்பா உனக்கு ஒண்ணு தெரியாது அப்படிங்கிறோம். எல்லாமே நம்ம பண்ணிருக்கோம். அவ அந்த காலத்துல இதெல்லாம் பண்ணக்கூடாது அப்படிங்கறதுல காண்பிச்சிருக்கா. பின்ன இவாள்லாம் மரியாதா தூஷகஸ்ததா பததி விலோகே, விலோகம் அப்படிங்கறதான இரும்பால் ஆகப்பட்டதான ஒரு நோக்கத்துல போய் சேர்ற நரக்கத்துல. அப்புறமா தேவத்விஜ பித்ருத்வேஷ்டா ரத்ன தூஷயிதா சயாஹா, பெருமாளையும் த்விஜர்களையும் பிராமணர்களையும் பித்ருக்களையும் தன்னுடைய பிதா தன்னுடைய முன்னோர்கள் இவா எல்லாரையும் யார் தூஷிக்கிறாளோ, ரத்ன தூஷயிதா சயாஹா, நல்ல விலை உயர்ந்ததான ரத்னம் அத போய் யார் ஒருத்தன் விலை குறைச்சலா அதை தூஷிக்கிறான், அதெல்லாம் ஒண்ணுமில்லை இது மட்டமானது அப்படின்னு சொல்றானோ, அப்போ வர வேண்டிய பரத்தை அவனுக்கு வாங்கி கொடுக்கலையோ இல்லையோ. அதனால சயாதி கிருமி பக்ஷேவை கிருமிஷேச்ச துரிஷ்ட கிருத்து, அவெல்லாம் கிருமி பக்ஷம் அப்படிங்கிறதான ஒரு நரக்கத்துக்கு போற. கிருமி பக்ஷம்னா கிருமிகள் இருந்து சாப்பிடக்கூடியது, உயிரோட இருந்து அப்படியே இதெல்லாம் அரிக்கும் அப்படிங்கிறது. உயிரோடு இருக்கக்கூடிய கிருமிகளாலே அரிக்கப்படக்கூடியவன். அதே நேரத்துல கிருமிஷேச்ச துரிஷ்ட கிருத்து, துரிஷ்டம்னா தப்பான யாகம் ஆரம்பிச்சுட்டு முடிக்காம தப்பான முறையில பண்ணது, இதெல்லாம் கிருமிஷங்கிறதான நரக்கத்திலே போய் சேர்த்து வைக்கிறது. பித்ருதேவா திதீம் த்யக்த்வா பர்யஷ்னாதி நராதமாஹ லாலா பக்ஷே சயாத்யுக்ரே ஷரகர்த்தா ச வேதகே. அடுத்தது யாரெல்லாம் பித்ரு தேவ அதிதீன்னு தியக்த்வா, வயசான அப்பா அம்மா, பித்ருன்னா அப்பா மாத்திரம் இல்ல அப்பா அம்மான்னு அர்த்தம், வயசானவாள்னு அர்த்தம். தேவ பெருமாள், அப்புறமா பித்ரு அதிதீன்னு தியக்த்வா, பெருமாளையும் அதிதிகளையும் பெருமாளுக்கு நிவேதனம் பண்ணாமலேயோ, அதிதிகளுக்கு வந்திருக்கிறவாளுக்கு சாப்பாடு போடாமலேயோ, பெரியவாள் ஆத்துல இருக்கக்கூடியவாளை விட்டுட்டோ, பர்யஷ்னாதி நராதமாஹா, யார் ஒரு நீச்சமானவன் சாப்பிடுகின்றானோ அவன் என்னத்துல சாப்பிடறான், லாலா பக்ஷே சயாத்யுக்ரே. லாலா பக்ஷம், லாலா அப்படிங்கிறது இந்த வாயிலேருந்து வரக்கூடிய உமிழ் நீர். சாதாரணமாகவே நம்மளுக்கே ஒருவேளை ராத்திரி தூக்கத்துல அப்படி ஏதோ கொஞ்சம் போறோம் அந்த ஜொல்லு வந்துடுத்து அப்படின்னு சொன்னா உடனே நாம அதை போய் எழுந்துக்கிறச்சே அதை போய் தொடச்சி கையில மீண்டு வருவோம். இது அவசியமா எல்லாரும் பண்ணக்கூடியது, எச்சல் படாமல் இருக்கணும் அப்படிங்கிறது. அதுவே தொடச்சிக்காம இருந்துட்டா அது ஒரு விதமான நாற்றம், நம்ம வாயிலேருந்து வரக்கூடியதான அதுவே நம்மளுக்கு நாற்றத்தை கொடுக்கும். ஆனா இதுக்கே ஒரு இது இல்ல, அந்த மாதிரி ஒரு பெரிய இடம் முழுக்கவே நாற்றம் அடிக்கக்கூடியது, துர்நாற்றம் அடிக்கக்கூடியதான லாலா பக்ஷத்துல அவளை விட்டுட்டு சாப்பிட்டியோ இல்ல, இன்னைக்கு நீ இந்த மாதிரி அனுபவிக்கணுங்கிறது லாலா பக்ஷே சயாத்யுக்ரே. அடுத்தது வேதகம்ங்கிறதான நரக்கத்துல கர்த்தா, இன்னொருத்தனை அடிக்கிறதுக்காக அம்புகளை பண்ணக்கூடியவன். அந்த காலத்துல அம்பு வச்சுட்டு இருக்கும், அந்த அம்பை அவன் தயாரிக்கிறான், அம்பை தயாரிச்சு கூர்மையா ஆக்கி அதனோட வச்சு இன்னொருத்தனை அடிக்கிறான், அவன் பிராணன் போறது. அவன் பிராணன் போறதுக்கு இவனும் இன்டைரக்டா காரணமா இருந்திருக்காங்கிற காரணத்தினால அப்ப ஷரம்னா ஷரம் மாத்திரம் இல்லை, இன்னும் என்னென்ன விதமானதான ஆயுதங்கள் எல்லாம் தயாரிக்கிறாளோ அவள்லாம்னு அர்த்தம். அவள்லாம் வேதகம்ங்கிறதான நரக்கம். வேதகம்னா குத்துறதுன்னு அர்த்தம். கரோதி கர்ணினோ யஸ்ச खड्गाधिकृन्नराः பிரயாந்தியேதே விஷசனே நரகே பிருஷதாருணே. இன்னொன்னு காண்பிக்கிறார், ஷரகர்த்தான்னு சொன்ன பிறகு மறுபடியும் காண்பிக்கிறார் கர்ணினாஹா. அதுலேயே இந்த அம்புகள் வெறுமையா அம்பா இருக்கும், சிலதுல இந்த ரெண்டு பக்கத்துலயும் ரக்க இருக்க மாதிரி பண்ணிருப்பா பாருங்க, பதத்ரின்னு பெயர் அதுக்கு. அந்த மாதிரி கர்ணினாஹா, யார் கரோத்தி செய்கிறானோ, அந்த அம்புகளை யார் தயாரித்து கொடுக்கிறானோ, யச்ச खड्गाधिकृन्नराः, இரும்பு கருவான் அவன் வந்து கத்தி மேல கத்திய பண்ணிட்டு இருக்கான், அப்படி இருக்காளோ பிரயாந்தே விஷசனே. விஷசனம் அப்படிங்கிறதான நரக்கத்துக்கு இவா போறா. பிருஷதாருணே, அதாவது இப்ப யோசிச்சு பாருங்க, நம்மளுக்கு மனசுல ஒரு கேள்வி வருது, என்ன சுவாமி இது, ஒருத்தன் அந்த மாதிரி கருமான் குலத்துல பிறந்திருக்கான், கருமானா இருக்கக்கூடியவன் இந்த என்னது அந்த இரும்புகளை கொண்டு கொல்லன் வேலையதான் பண்ணணும். அதுல ராஜா வந்து நான் சண்டைக்கு போகணுங்கிற காரணத்தினால எனக்கு இதெல்லாம் நீ பண்ணி கொடுன்னு சொன்னா அவன் எப்படி பண்ணாம இருக்க முடியும்னா பண்ணதான் பண்ணணும். அதே வேதாத்தியனம் பண்ணவனும் ராஜா வந்து நீ எனக்கு நான் இந்த மாதிரி ஏதோ ஒரு அபிச்சாரம் பண்ண போறேன்,
அதுக்காக எனக்கு அது நரம்படியா இருக்கணுங்கிறதுக்காக நீ ஒரு வேதம் சொல்லுன்னு சொன்னா, வேற வழி இல்லாம ஒருத்தர் வேதம் சொல்ற அப்படின்னு சொன்னா அது என்ன பண்றது? அது மாதிரி எல்லாருக்குமே அந்தந்த ப்ரொஃபஷன்ல இருக்கக்கூடியவாளுக்கு அந்தந்த விதமான சில நேரங்கள்ல நெருக்கடிகள் வரும். அந்த மாதிரி கட்காதிகளை யார் பண்றாளோ அவர்கள் எல்லாம் விஷசனே நரக்கே பிரிஷதாருணே விஷசனம்ங்கிறதான நரக்கத்திலே போய் விழுகிறார்கள். அடுத்தது அசத் பிரதிகிரஹீதா து நரகே யாத்யதோ முகே அயாஜ்யயாஜகஸ்சைவ ததா நக்ஷத்ர சூச்சகாஹ. நட்சத்திர சூச்சகாஹ இவ மூணு பேரும் இந்த நரகே என்னது யாத்தி அதோமுகே அதோமுகம்ங்கிறதான நரக்கத்திலே விழுகிறார்கள். இப்படி கீழே அது வளைஞ்சு எப்ப பார்த்தாலும் கீழேயே போயிட்டு இருக்கும் அப்படின்னாக்க எவ்வளவு கஷ்டமா இருக்கும். அந்த அதோமுகமான நரக்கத்துல அசத் பிரதிகிரஹீதாச்ச அசத் கிருஷ்ணாஜினம் ஏஷாதி, அதாவது கிருஷ்ணாஜினம் மான் தோல், அதே மாதிரி ஆடு, இதையெல்லாம் யார் வாங்கி கொள்ளுகின்றானோ, நம்ம கூட கல்யாணத்துக்கு பூனலுக்கு வேணும் அப்படிங்கிறதுனால இதை வாங்கிக்கிறோம், பேர் என்ன கிருஷ்ணாஜினை வாங்கிக்கிறோம். அப்ப கிருஷ்ணாஜினை வாங்கிக்கிறோம் அப்படின்னாக்க ஒரு மாட்டின் ஒரு மானுடைய தோல், அப்பனா ஒரு மான் கொல்லப்பட்டிருக்குன்னு இல்லையா? புலித்தோல்னா புலி கொல்லப்பட்டிருக்கா இல்லையா? அப்ப இந்த கிருஷ்ணாஜினங்கள் அசத்துங்கிறதுக்கு அதை ஒரு வார்த்தை சொல்றா, ஒரு அர்த்தம். இன்னொன்னு கெட்டவாள் அப்படின்னு மிளேச்சாதிகர்கள் அவர்கள்ட்ட இருந்து. அப்போ அசத் பிரதிகிரஹீதாச்ச பாபிஷ்டன் நீச்சமானவன், நல்ல வழியில சம்பாதிச்ச செல்வம் கொள்ளாதவன், இந்த மாதிரி நீச்சமானவர்கள்ட்ட இருந்து வாங்கி கொள்ளப்பட்டவர்கள் எல்லாம் அதோமுகே நரகே பிரயாதி, அதோமுகம்ங்கிறதான நரகத்துக்கு யாத்தி போறாள். அது மாத்திரம் இல்ல, அயாஜ்ய யாஜகஸ்சைவ, ஒரு குரு யார வச்சுண்டு யாகம் பண்ண கூடாதோ அவனை வச்சுட்டு பண்றார் அப்படின்னு விஸ்வாமித்திரரே கூட இந்த பேரு என்ன இந்த இவன் இந்த உடம்போடையே சொர்க்கலோகத்துக்கு போகணும்னு போனானே, இந்த சரீரத்தோடையே கூட போகணும்னு பண்ண அந்த சூரிய வம்சத்து ராஜா திரிசங்கு, அந்த திரிசங்குவுக்கு யாகம் பண்ணி கொடுத்தார். அவன் சூத்ரன் ஆன பிறகு, சூத்ரன்னாக்கா அவனுக்கு அந்த மாதிரி இவரை இந்த உடம்போடையே நான் போகணும் யாகம் பண்ணணும்னு கேட்டான் வசிஷ்டர் கிட்ட. வசிஷ்டர் குலகுரு சூரிய வம்சத்து ராஜா. அதெல்லாம் பண்ண முடியாது அப்படின்னு அவரை கேட்ட பாடு இல்ல. உடனே இவருக்கு வயசாயிடுச்சு அப்படிங்கறதுனால அவ அப்பா கிட்ட, அவ பிள்ளைகள்கிட்ட கேட்டான், அப்பா மாட்டேங்கிறார், நீங்க பண்ணி கொடுங்கன்னு. அவள்லாம் நிர்பந்தத்துல இவனை நிர்பந்த குபிதை, இவ எப்ப பார்த்தாலும் ராஜா இதையே பண்ணிட்டு இருக்கான், அதுவும் நம்ம அப்பா இருக்கிற பொழுது அவரை அவமதித்து நம்மள்ட்ட பண்ணிட்டு இருக்கான் அப்படிங்கறதுனால அவனுக்கு கோபம் அவன் சாண்டாளனா போகணும்னு சபிச்சுட்டா. அவள்லாம் அந்த அளவுக்கு அவன், அதாவது நம்ம இந்த காலத்து வார்த்தையில சொல்லணும்னா டார்ச்சர் கொடுத்துட்டு இருந்துருவான் இல்லையா? வேதத்துல ஒரு இடம் சொல்றது சஷரீர ஏவ ஸ்வர்க்கம் லோகங்கமயதி, அவனை சஷரீரமா சொர்க்கலோகத்துக்கு போக வைக்கிறது அப்படின்னு. அது நாம நல்லபடியாக கர்மாக்களை எல்லாம் பண்ணோமானா அது நம்மளுக்கு அங்க போய் அனுபவிக்க வைக்கிறதுங்கிறதான அர்த்தம். ஆனா இவன் நிஜமாவே இந்த சரீரத்தோடயே போகணும்னா வேற வழி இல்லாம அவ இவனுக்கு கோபத்துல கொடுத்துட்டா. உடனே அப்புறமா வசிஷ்டர் கிட்ட இவன் விஸ்வாமித்திரர் கிட்ட போறான், நடந்த கதையெல்லாம் சொன்னான். விஸ்வாமித்திரர் என்ன பண்ணார், ஓ வசிஷ்டர் முடியாதுன்னு சொன்னார் அவங்க குலகுரு, அப்ப நான் பண்றேன்னு அந்த ஆக்ரகம் துராகிரகம். ஒரு சண்டாளனுக்கு பக்கத்துல கோர வச்சுன்னு ஒரு முனி பேசலாமா? பின்ன அவனை வச்சுட்டு யாகம் பண்ணார். இப்ப அந்த பாப்பங்கள் எல்லாம் என்ன பண்றது? அதனாலதான் அயாஜ்ய யாஜகஸ்சைவ ததா நக்ஷத்ர சூச்சகாஹ, நக்ஷத்ர சூச்சகாஹ. நக்ஷத்திர சூச்சகன்னா ஒருவேளை ஜோசியால காண்பிக்கிறார், அதுக்கு வியாக்கியானம் கொடுக்கிறார். நக்ஷத்திர ஜீவி அப்படிங்கிறது வியாக்கியானம் காண்பிக்கிறார். அவிதித்வை வயசாஸ்திரம் தெய்வஜத்வம் பிரபத்யதே, யார் ஒருத்தர் இந்த சாஸ்திரத்தை அறிந்து கொள்ளாமலேயே அந்த தெய்வஜன் அதாவது ஜோசியன்னு சொல்லிக்கிறாளோ, சபங்கி தூஷக பாப்போ, அவன்தான் பங்கி தூஷகாக. அவன் ஒரு பங்கியில இருந்தா அந்த பங்கியையே அவன் கெடுத்துடுறான். ஒரு 4 பேர் நிக்கிறா,
அந்த இடத்துல இவன் போய் நின்றான்னா அந்த இடமே பாப்பமா போயிடுறதான். பங்கி தூஷக பாபாக ஜேயோ நட்சத்திர சூச்சகாக. அப்போ ஜோசியம் தெரியாமலேயே ஜோசியம் தெரிஞ்சதா பண்றது. ஜோசியம் மாத்திரம் இல்ல, ஒண்ணுமே தெரியாமலேயே டாக்டரா இருந்து பண்றாளா இல்லையா? அதனால ஜோசியனா இருந்தாலும் தெரியாததான விஷயங்கள்ல நேற்றுக்கு பேப்பர்ல படிச்சோம். யாரோ ஒரு குழந்தைக்கு தலையில தையல் போடு அப்படின்ன பொழுது ஒரு போலி டாக்டர், நேற்றுக்கு பேப்பர்ல இருக்கு, ஸ்டேப்லர் பின்னால அடிச்சிருக்காங்க. எப்படிதான் அடிச்சானோ என்ன பின்னால பண்ணானோ தெரியல. பாவம் அந்த குழந்தை என்னவோ தெரியல. இதெல்லாம் பேப்பர்ல படிச்சோம். இதெல்லாம் கேட்கறதுக்கே கலிக்காலத்துல இப்படிலாம் ஒண்ணு நடக்குமான்னு நம்மளுக்கு தோன்றதோ இல்லையா? ஸ்டேப்லர் பின்னா அவன் பண்ணியிருக்கான். பெரிய பெரிய ஸ்டேப்லர்ஸ் நாம பார்த்திருக்கோம். இந்த வண்டியோட சீட் கவர் எல்லாம் போடுறதுக்கு இப்படியே அழுத்துறா, அது பார்த்திருக்கோம். அந்த மாதிரி என்ன பண்ணானோ தெரியல, 7-8 பண்ணியிருக்கான் அந்த மாதிரி. அந்த குழந்தை என்ன அதுக்கு புரியவே இல்லை எப்படின்ட்டு. இதெல்லாம் சொல்றது கூட கஷ்டமா இருக்கு இல்லையா? இல்ல கேட்கறதுக்கே கஷ்டமா, சொல்றதை விடுங்க, கேட்கறதுக்கே கஷ்டமா இருக்கு. யாரோ குழந்தை யாருமானா இருந்துட்டு போட்டோம். அப்போ இவெல்லாம் போலி டாக்டரா இருக்கிறவன்லாம் என்னவோ தெரியாமலேயே எதையோ ஒன்ன கொடுத்து அது இன்னும் கொஞ்சம் கூட அதிகமானதான தௌஷ்டியத்தை ஏற்படுத்தி என்னமோ இருக்கு. அதெல்லாம் தான் காண்பிக்கிறார். நட்சத்திரையா அது நட்சத்திர சூச்சக்காக. அப்படி சாஸ்திரம், அதாவது ஜோசியம் தெரியாமலேயே ஜோசியம் சொல்றவன் அப்படிங்கிறவன், அவள்லாம் அதோமுக நரகத்துக்கு போகிறார்கள். வேகி பூய வகே சைகோ யாதி மிஷ்டான்ன புங்கராஹா. அதே மாதிரி வேகி, வேகின்னா அந்த காலத்துல எதையுமே அட்வென்ச்சரஸான காரியங்களை எல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னு. புலிங்க சகுனேரி வச்சேஷ்டிதம் மே அப்படின்னு தேசிக்கணும். அதாவது என்னன்னா, இங்க போனா கொஞ்சம் போறோம், அது கரணம் தப்பினால் மரணம் அப்படின்ற பாருங்க. அந்த மாதிரி காரியங்கள்லாம், சாகசமான காரியங்கள் எல்லாம் பண்ணக்கூடாது அப்படிங்கிறது. என்னென்னமோ ஒரு மரத்துல இருந்து இன்னொரு மரத்துக்கு தாவறார் அப்படின்னு வச்சுக்கோமே. அதுல இந்த குலிங்க பக்ஷின்னு ஒரு பக்ஷி இருக்கான். அந்த பக்ஷி என்ன பண்ணுமா, ஒரு சின்ன பறவை, அது என்ன பண்ணுமா, சிங்கத்தினுடைய பல்ல போய் கொத்திட்டு வருமா. அதுல ஏதாவது கிருமி இருந்தா எடுக்கிறதுக்கு போல இருக்கு. அந்த மாதிரி அது என்ன சமயத்துல வாய் மூடி எடுத்துன்னா. ஆனா அது ஒரு இது நீங்க பாத்தீங்கன்னா ஒண்ணும் வேண்டாம், நீங்க டியூப் லைட் இருக்கும் இல்லையோ, டியூப் லைட்டுக்கு கீழே சில நாள்ல அந்த விட்டில் பூச்சிகள் எல்லாம் இருக்கும். இந்த விட்டில் பூச்சி அந்த இடத்துல உடனே 4 விட்டில் பூச்சி இருக்கு அப்படின்னா தனக்கு ஆகாரம் கிடைக்கிறது அப்படின்னு அங்க உடனே 7-8 பல்லி வருது. நாம பார்க்கலாம் இத. அப்ப அந்த விட்டில் பூச்சி என்ன பண்ணணும், இந்த இடத்துல பல்லிகள் இருக்கு அப்படின்னு வேற ஏதாவது லைட் இருக்கிற இடத்துக்கு போகணும் இல்லையோ, அதுக்கு லைட் வேணும், வேற ஏதாவது இடத்துக்கு போகலாமோ இல்லையோ. ஆனா அது என்ன பண்றது, சுத்தின்டே இருக்கு. சாயங்கால வேலையில அடியன் சன்னியாசனம் பண்ணும்போது நித்தியம் இதை சேவைதான். அது அங்கேயே சுத்தின்னு இருக்கு. எங்க அந்த லைட்டிங்கேயே சுத்தின்னு இருக்கு. அந்த இடத்துல போய் உட்காடுறது, அந்த பள்ளி வரும்போது அங்கேயே நேர்ந்துக்கிறது. அதாவது சாகசிக்கமா விளையாடுறது. ஒரு பள்ளியை தான் அது பார்த்து அதனுடைய ஆங்கிள் இருந்து தான் காப்பாத்திக்கலாம் அப்படின்னு நினைச்சிருந்ததுன்னா பின்னாடி ஒரு பள்ளி வந்து அதை சாப்பிட்டு விடுறது. இதெல்லாம் லோக்கத்துல நிச்சயமா நாம பார்க்கக்கூடியது. அந்த மாதிரிதான் இந்த 4 வண்டி வரத்துக்குள்ள அந்த கேப்ல போகிறதுங்கிறதெல்லாம் இந்த சர்க்கஸ்ல அதெல்லாம் பண்ணி காண்பிக்கிறாளே, அதெல்லாம் தான் சாகசிகத்துவம். அந்த மாதிரி சாகசிகத்தன்மை கூடவே கூடாதுன்னு நம்ம சாஸ்திரங்கள்ல சொல்லியிருக்கா. ஏன்னா பிராணன் போற அளவுல அப்படி என்ன ஒரு ஆட்டம் விளையாட்டம், ரொம்ப ஓடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. நம்ம ஆத்துல பாட்டிகள்லாம் இருந்தா ஓடவே கூடாது, எப்ப பார்த்தாலும் என்ன ஓட்டம் அப்படின்னு அடியெல்லாம் நிறைய விசவு வாங்கியிருக்கேன். ஆத்துக்குள்ள பெரிய ஸ்ரீரங்கத்துல அந்த வாசல்ல இருந்து அது வரைக்கும் ஓடிட்டு வருது அப்படின்னா என்னமோ ஓடும், என்ன எப்ப பார்த்தாலும் ஓட்டம் அப்படின்னுவா. நமக்கு தெரியல, ஓடுறச்சே விழலாம், விழுந்து நெத்தியில அடிபட்டுக்கலாம், அடிபட்டு பல்லுல அடிபட்டுக்கலாம், என்னமோ ஆகலாம். ஒரு குழந்தைக்கு அந்த மாதிரி ஆச்சுன்னாக்கா அதுக்கப்புறமா அது எவ்வளவோ விதமானதான, அதுவும் பொம்நாட்டி பசங்களுக்கு அந்த மாதிரி எல்லாம் ஆயிடக்கூடாது, காலில் பிரச்சனை, அதுக்கப்புறமா கல்யாணம் ஆகணும், என்னென்ன அந்த உல சொல்லியிருக்கா. இதெல்லாம் என்ன அப்படின்னா சாகசிகத்துவம் கூடாதுங்கிறது. அந்த மாதிரி எப்ப பார்த்தாலும் அட்வென்ச்சரஸ் டீட்ஸ பண்ணக்கூடியவர்கள், ஆக்ஷன்ஸ பண்ணக்கூடியவர்கள்னு உண்டுன்னா அது தோஷகரமானதுன்றார். வேகி பூயவகே சைகோயாதி மிஷ்டான்ன புங்கராஹா. மிஷ்டான்ன புக் நல்லா, அதாவது பெரிய தளிகை மிஷ்டான்னம், எல்லா தளிகையும் 4 கரமது, அப்பளம், பொரிய இதெல்லாம் பொரிச்ச கரமது, எல்லாம் தொகையல் எல்லாம் இருக்கு, திருக்கணமது எல்லாம் இருக்கு. ஆனா அவன் எத்தனையும் தான் ஒருத்தனுக்காக பண்ணிட்டு இருக்கான். ஏக்காக மிஷ்டான்ன புக் அப்படிங்கிறது பெருமாளுக்கு நிவேதனம் பண்ணிட்டு 4 பேரை கூப்பிட்டு நன்னா தான். அதுக்காக தான் நாம மிஷ்டான்னமாக பண்ண வேண்டிய சில நாட்கள்ல எல்லாம் உடனே ததியாராதனைன்னு சொல்லி 4 பேரை வச்சுட்டு இருக்கோம். அதனால ஏகோ மிஷ்டான்ன புங்கராஹா
பூயவகே பூயவகம் அப்படின்னா இந்த சி சி ஆறா போகக்கூடியதான இடத்துல நாம உடம்புல சி வருதுன்னு சொல்றோம் பாருங்க, அது சீழ். அப்புறமா லாக்ஷா மாம்ச ரசானாம் ச திலானாம் லவணஸ்ய ச விக்ரேதா பிராமணோ யாதி தமேவ நரகம் த்விஜா. இந்த லாக்ஷா அரக்கு, மாம்சம், ரசம். ரசம்னா இந்த ஃப்ளூயிடா இருக்கக்கூடியவைகள், தேனு, பால், இவைகளை எல்லாம் விற்கக்கூடியவர்கள். அதே மாதிரி லாக்ஷா மாம்ச ரசானாம் ச திலானாம் லவணஸ்ய ச, எள்ளு, லவணம், அதான் உப்பு, இவைகளை இதெல்லாம் ஒரு பிராமணன் விற்பானானால் விக்ரேதா பிராமணோ யாதி தமேவ நரகம் த்விஜா, அவன் அந்தந்த நரகத்தை அடைகிறான் அப்படின்னார். அந்தந்த பெயர்ல இருக்கக்கூடியதான லாக்ஷா அப்படிங்கிறது அதெல்லாம், அதுவும் என்ன பெருமையா இருக்கும் அந்த நரக்கம். லாக்ஷாவை போட்டு நெருப்பை போட்டு கொளுத்தி வேற விட்டுருவாளா இருக்கும். அப்புறமா மார்ஜார குக்குட்டாக ஸ்வவராக விஹங்கமான் போஷயன் நரகம் யாதி தமேவ த்விஜ சப்தமா. இந்த காலத்துக்கு பொழுது போல அப்படிங்கிறதுக்காக எல்லா இடத்துலயும் என்ன புரியவே இல்லை, என்னென்னமோ இருக்கு. அவத்துல ஒரு நாயை வளர்க்கிறா, நாயெல்லாம் கல்லால அடிச்சாலே யார் கல்லை தூக்கி போட்டானோ அது நாய் பேர்ல பட்டதுன்னா கல்லை தூக்கி போட்டவனுக்கு அந்த கல்லு வழியா தீட்டு வந்துடுமா. நம்ம கல்லை வச்சுட்டு கல்லால தொடக்கூடல. துணி, அதாவது ஒரு துணியை எடுக்கிறச்சே குச்சியால எடுத்தா தீட்டு இல்லைன்னு நம்ம வச்சுட்டு இருக்கோம். நம்ம கைய விட்டு கல்லு போயிடுது, ஆனா அது ஒரு நாய் பேர்ல பட்டுடுது, ஆனா கூட எரிஞ்சவனுக்கு தீட்டு அப்படின்வா. அந்த அளவுக்கு நாயெல்லாம் மட்டமானது அப்படிங்கிறது. அதெல்லாம் யார் ஒருத்தர் செல்ல பிராணிகளா வளர்க்கிறாளோ, என்னென்ன மார்ஜார குக்குட்ட சேவல், சாகன்னா ஆடு, அஸ்வ வராக பன்றி, விஹங்கமான் கிளி முதலியவைகள், போஷயன் நரகம் யாதி தமேவ த்விஜ சப்தமா, இதுகளை எல்லாம் போஷணம் பண்ணா அதே நரக்கங்களுக்கு, அந்தந்த பெயர்கள் கொண்ட நரக்கங்களுக்கே போகிறார்கள் அப்படின்னு. நாம நாய் நன்றி உள்ள பிராணி அப்படி இப்படின்லாம் என்னென்னமோ பண்ணிட்டு இருக்கோம். அதுல எத்தனையோ நோய் வருது, எத்தனையோ பிரச்சனைகள் இருக்கு அப்படிங்கறதெல்லாம் தெரியாம ராஜாக்கள் எல்லாம் என்ன பண்ணுவான்னா, ராஜாவுக்கு இதெல்லாம் விசேஷதா பிராமணாளு, விசேஷதா இதெல்லாம் பிராமணாளு. அவன்லாம் ஒரு யாதவன் இருக்கான்னா அவனுக்கு இதெல்லாத்தையும் மாடெல்லாம் வச்சுண்டு அதெல்லாம் போஷணம் பண்ணிட்டு வரணும் அப்படிங்கிறது இருக்கத்தான் இருக்கு. பின்ன அவளுக்கு இல்லை, இதெல்லாம் பிராமணனுக்கு தான் விசேஷதா. ரங்கோபஜீவி கைவர்த்த குண்டாஷி கரதஸ்ததா சூச்சி மாஹிஷகச்சைவ பர்வகாரி சயோத்விஜாஹ அகாரதாஹி மித்ரக்னஹ ஷாகுனிர் கிராமயாஜகாஹ ருதிராந்தே பதந்தியேதே சோம விக்ரயிணஷ்டயே. அடுத்தது ருதிராந்தம் அப்படிங்கிற நரக்கம். வெறும் ரத்தத்தினாலே இருட்டா இருக்கிறதுன்னு அர்த்தம். வெறும் ரத்தம். அதுல யார் யாரெல்லாம் இருக்காளாம், இதுல இருக்கிறது அடியேன்னு சொல்றேன். இதெல்லாம் ரொம்பவும் அந்த காலத்துல எழுதியிருக்கா. எப்படி ரங்கோபஜீவி, இந்த ஸ்டேஜ்ல இருக்கிறதுனால வாழ்க்கையை நடத்துபவன் அப்படின்னு அர்த்தம். ரங்கத்துல எப்படி நடிக்கக்கூடியவாள். அதே மாதிரி இந்த மல்லன், இந்த சண்டை போடுறவா அப்படிங்கிறவாள்லாம். நாம அதெல்லாம் WWF அப்படின்னு என்னென்னமோலாம் இருப்பாருங்க, அதெல்லாம் பார்த்துட்டு இருக்கோம். அது வாஸ்தவமா பார்ப்போம், அதை போய் ஆதரிப்போம், டிக்கெட் கொடுத்து பார்க்கிறோம் அப்படின்னு சொன்னா சினிமாவை போய் பார்க்கிறோம், நாடகத்தை போய் பார்க்கிறோம். அப்ப நாம ஆதரிக்கிறோம், அவளோட அது ஒரு பாப்பம், அந்த பாப்பத்தை ஆதரிக்கிறோங்கிற அளவுல இருக்கான். என்னென்னமோ சொல்றா. இப்ப ரங்கோபஜீவி கைவர்த்தாக, கைவர்த்தான்னா மீன் பிடிக்கிறவன், தீவர விருத்தி. குண்டாஷி, குண்டாஷி அப்படின்னா, குண்டாஷின்னா என்ன அர்த்தம்னா, இதெல்லாம் தெரிஞ்சுக்க வேண்டியதுதான். ஒரு பக்கம் அப்படியே போலாமோ என்னமோ தெரியல. அதாவது ஜீவதி பர்த்தரி ஜாரஜாஹா குண்டாஹா, ஆத்துக்கார் இருக்கிற பொழுது, கல்யாணம் பண்ணிட்டதான ஆத்துக்கார் இருக்கிற பொழுது வேற ஒருத்தன் மூலமா ஒரு பொண்ணு ஒரு குழந்தைய பெற்று எடுத்திருக்கா. அப்ப அவளுக்கு ஜாரன் மூலமா பிறந்தவன் ஜாரஜன். அந்த ஜாரஜன்
பண்ணதான சாப்பாட்டை சாப்பிடுறவாள் அவளுக்குதான் குண்டாஷி அப்படின்னு பெயராம். அதாவது கணவன் இருக்கும் பொழுது வேற ஒருத்தன் மூலமா பெற்றெடுக்கப்பட்டதான பிள்ளையினுடையதான செலவுல வாழ்பவன் அப்படிங்கிறது. கரதஸ்ததா விஷம் கொடுக்கிறவன். கரத அப்படின்னா கரம்னா விஷம், கரதா, அதனாலதான் ச கரன் சகர மகாராஜா. சூச்சி மாஹிஷகைவ அஸ்வ இன்னொரு அர்த்தம் கூட போட்டிருக்காரு குண்டஜாஹா அப்படிங்கிறதுக்கு. அஸ்ருத மிருத்பாண்ட போஜீவா பாருங்க, மண்பானை வச்சிருக்கோம். அந்த மண்பானை ஆனா அது என்னவா இருக்கணும், இதுவா இருக்கணும், அது என்னது தத்தம், நெருப்புல சுடப்பட்டதா இருக்கணும். அப்படி சுடப்படாததான பச்சை பானையில சாப்பிடுறவாள் அப்படின்னு. அஸ்ருத மிருத்பாண்ட போஜீவா குண்டாஷி அப்படிங்கிறார். அடுத்தது கரதா சூச்சி. சூச்சி அப்படின்னா நிறைய அர்த்தம் சொல்றா. சூச்சி அப்படின்னா குத்தரவன் அந்த சூச்சின்னாக்க ஊசிக்கு பெயர். ஆனா இங்க என்ன வியாக்கியானம் காண்பிச்சார் அப்படின்னா ராஜகாமி பைசுனாகா, ராஜா வரைக்கும் போகக்கூடியதான கெட்ட வார்த்தைகளை சொல்லுபவன். ராஜாவுக்கு போகணும்னே சில வார்த்தைகளை சொல்லுவானோ, இந்த சேனல்ல பேசினா அது நாம கவர்மெண்ட்டுக்கு போகும் அப்படிங்கறதெல்லாம் இருக்கும் இல்லையோ, அந்த மாதிரி ராஜகாமி பைசுனாகா இல்லையானா ராஜகாமி பைசுனாகா அப்படி என்னமோ ராஜாவை போய் அடைபவன் அப்படிங்கிறது. அப்புறமா மாஹிஷகைவ, மாஹிஷகன்னா மகிஷீத்யுச்யதே பார்யா பகினோ பகேனோபார்ஜிதம் தனம் உபஜீவதி யஸ்தஸ்யாஹ சவை மாஹிஷக ஸ்மிருதாஹ. மாஹிஷகா அப்படின்னா இந்த பெண் இருக்காளே, அந்த பெண்ணின் மூலமா ஈட்டப்பட்ட, அதுவும் தவறான வழியிலே, பெண்ணுன்னா தன்னுடைய பொண்ணு இல்ல, பொண்டாட்டி, அதாவது பாரியா, தன்னுடைய பாரியாவின் மூலமா தவறான வழியிலே ஈட்ட படே மகிஷீத்யுச்யதே பாரியா பகேனோபார்ஜிதம் தனம் உபஜீவதி யஸ்தஸ்யாஹ. தன்னுடைய மனைவியின் தவறான வழியிலே ஈட்டப்பட்ட செல்வத்தை கொண்டு வாழக்கூடியவன் மாஹிஷகன். பொண்டாட்டிய தப்பான காரியங்கள்ல ஈடுபடுத்தி வரக்கூடிய பைசால வாழக்கூடியவன். மாஹிஷகைவ பர்வகாரி சயோ த்விஜாஹ. பர்வகாரி சயோ த்விஜாஹ. பர்வகாரி லோபாதினா அபர்வசு பர்வக்கிரியாதி கர்த்தா. பேராசையினால அவன் திடீர்னு ஒருத்தர் என்ன பண்றாங்க, உங்களுக்கு தெரியாதோ இன்னைக்கு உற்சவமாச்சே, பர்வனா உற்சவம்னு அர்த்தம், இன்னைக்கு அந்த உற்சவம் பண்ணணுமே அப்படின்னு சொல்லிட்டு அவாத்துக்கு போனா 10 பைசா கிடைக்கும் அந்த காலத்துல அப்படின்னு அந்த உற்சவ நாள்ல இன்னைக்கு தப்பா சொல்றவன். பர்வ உற்சவங்களை பண்ண வேண்டிய காலத்தை வேற ஒரு காலத்துல சொல்லி அதனால பைசாவை பெற்று வாழ்பவன். அல்லது பர்வசு தைல சீமாந்த ஸ்திரீ மாம்சாதி போககாரி. பர்வ காலத்துல உற்சவமான காலங்கள், அமாவாசை பௌர்ணமி மாதிரியான காலங்கள், அந்த மாதிரியானதான காலங்கள்ல ஸ்திரீ கமனம் பண்றவன், மாம்சாதி பக்ஷணம் பண்றவன், தைல ஸ்நானம் பண்றவன், இவாளுக்கெல்லாம் கூட பர்வகாரி. அப்புறமா அகாரதாகி. அகாரதாகி வீட்டை எரிப்பவன். மித்ரக்னாஹா நண்பனை கொல்பவன். ஷாகுனிஹி. ஷாகுனிஹின்னா இந்த கிளி சொல்றேன், கிளி ஜோசியம் சொல்றேன் அப்படி இப்படின்னு கையில கிளிய வச்சுண்டு அதை வச்சுண்டு பறவைகளை கொண்டு, சகுனினா பக்ஷி, பறவைகளை கொண்டு ஜீவிக்கக்கூடியவன். கிராமயாஜகாஹ. கிராமயாஜகாஹ ஒரு கிராமத்துக்கே 19 நான் யாகம் பண்ணி வைக்கிறேன்னு பண்ணக்கூடியவன். கிராமயாஜகாஹ ருதிராந்தே பதந்தேதே சோம விக்ரயிணே. சோம விக்ரயி அப்படி வேதத்திலேயே வரும். சோமத்தை போய் விற்கிறவன், சோமலத்தைய விற்கிறவன், விசேஷத்தா பிராமணாள், அவளுக்கெல்லாம் இந்த பாப்பங்கள். சோம விக்ரயிணே. மகஹ கிராமஹந்தாச்ச யாதி வைதரணீம் நராஹா. மகஹ யாகத்தை கொல்லுபவன், அழிக்கக்கூடியவன். அதே மாதிரி மகஹ மகஹ கிராமஹந்தாச்ச. கிராமஹந்தா ஒரு கிராமத்தையே அழிப்பவன். ஒரு கிராமத்துல இருக்கிறவா எல்லாரையும் அழிக்கிறான்.
அவனுடைய வாழ்விடத்தை அங்கேருந்து இது பண்றான் அப்படின்னா கிராமஹந்தாச்ச யாதி வைத்தரணீம் நரஹா, வைத்தரணிங்கிறதான நரகத்திற்கு போய் சேருகிறான். ரேத பாதாதி கர்த்தாரா மரியாதா பேதினோ ஹியே தே கிருஷ்ணம் யாந்த்யசௌச்சாஸ்ச குஹகா ஜீவினஸ்சயே. ரேதஸ்கலனம் பண்ணக்கூடியவர்கள், மரியாதா பேதினாஹா தங்களுடைய நிலையை மீறி இருக்கக்கூடியவர்கள், அசௌச்சாஸ்ச அசௌச்சாகனா தீட்டு விழுப்பு பார்க்காதவர்கள் அல்லது தீட்டையே கொண்டாடாதவர்கள். யாரோ ஒருத்தர் போயிட்டார் 2 நாள் 3 நாள் தீட்டு இருக்கணும்னா அந்த தீட்டு கலக்கக்கூடியவர்கள். குஹகா ஜீவினஸ்சயே, குஹகா ஜீவினா, குஹக்கம்னா ஏமாத்து வேலை. இப்படி இன்னொருத்தரை ஏமாத்தியே சாட்சியம் முதலியவற்றினாலேயே, இல்லையானா இன்னொரு அர்த்தம் கூட சொல்றா, இந்த மேஜிக் இதெல்லாம் காண்பிச்சிருந்து யாரெல்லாம் வாழறாளோ அவர்களெல்லாம் கிருஷ்ணம்ங்கிறதான நரகத்திற்கு போய் சேர்கிறார்கள். அசிபத்ரவனம் யாதி வனச்சேதி விருச்சைவயாக, வெறு காரணமும் இல்லாம காட்ட அழிக்கக்கூடியவன், முள்ளா குத்தக்கூடியதான அசிபத்ரவனம்ங்கிற என்றான். ஔரப்ரகா மிருகவ்யாதாக வன்னிஜ்வாலே பதந்தி வை. வன்னிஜ்வாலம் அப்படிங்கிறதான நரக்கத்துல ஔரப்ரகாக, ஔரப்ரகாக உரப்ர அப்படின்னா, உரப்ரன்னா ஆட்டுக்கு செம்மறி ஆடு அதுக்கு பெயர். அதை கொண்டு ஜீவிக்கக்கூடியவர்கள். ஔரப்ரகாக மிருகவ்யாதாக, மிருகங்களை எல்லாம் வேட்டையாடக்கூடியவர்கள். இவாள்லாம் வன்னிஜ்வாலம்ங்கிறதான நரக்கத்திலே விழுகின்றார்கள். யான்கேதே த்விஜ தத்ரைவ ஏசாபாகேஷு வன்னிதாக, எதெல்லாம் நாம பச்சனம் பண்ணக்கூடாதோ அதுக்கெல்லாம் போய் நெருப்ப கொடுக்குறான். அப்படின்னா உயிரோட இருக்கக்கூடியதான ஒரு பிராணியை அப்படியே போட்டு வதக்குறான் அப்படின்னா அதெல்லாம் மகா பாப்பம். அதான் அபாகேஷு வன்னிதாக, பாக்கம் இல்லாததான விஷயங்கள்ல போய் யார் நெருப்ப கொடுக்கிறாளோ அவள்லாம் அந்தந்த நரக்கத்திலே விழுகின்றார்கள். விரதானாம் லோபகோயஸ்ச, இருக்கக்கூடிய விரதத்தை லோபம் பண்ணவன். சுவாசிரமாத்விச்யுதச்சயாக, அவனுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய ஆசிரமம் இருக்கும் இல்லையோ, பிரம்மச்சரியாதி ஆசிரமங்கள் சந்நியாச பர்யந்தம், அந்த அத்தனை ஆசிரமங்கள்லேயும் விட்டவர்கள். சந்தம்சே யாத்தனா மத்தியே பததஸ்தா உபாவபி, தன்னுடைய விரதத்தை விட்டவனும் ஆசிரமத்திற்கு உரியதான கர்மாக்களை கைவிட்டவனும் சந்தம்சங்கிறதான நரக்கத்திலே போய் 2 பேரும் விழுகின்றார்கள். திவா ஸ்வப்னே ச ஸ்கந்தந்தே ஏ நரா பிரம்மச்சாரிணாः புத்ரைரத்யாபிதா ஏ ச தே பதந்தி ஸ்வபோஜனே. திவா ஸ்வப்னே ச ஸ்கந்தந்தே, பகல் வேளையில தூங்கி அதுல ரேதஸ்கலனம் பண்ணக்கூடிய பிரம்மச்சாரிகள். புத்ரைரத்யாபிதா ஏ ச, பிள்ளைகளால கத்துக் கொடுக்கப்பட்ட அப்பாக்கள், குழந்தைகள் அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் ஏதாவது கத்துக் கொடுக்கறது அப்படின்னா புத்திரைர் அப்படி கத்துக் கொடுக்கப்பட்ட அப்பாக்களும், பகல் வேளையில ரேதஸ்கலனம் நடக்கக்கூடியதான பிரம்மச்சாரிகளும் ஸ்வபோஜனம் அப்படிங்கிறதான நரக்கத்திலே போய் சேருகிறார்கள். இந்த மாதிரி எத்தனையோ சொல்லிட்டு போலாம். ஏ தே சான்யேச்ச நரகாஹ சதசோத சஹஸ்ரஷா, இந்த மாதிரி இன்னும் எத்தனையோ நரக்கங்கள் 100 கணக்கிலேயும் 1000 கணக்கிலேயும் இருக்கின்றன. ஏஷு துஷ்கிருத கர்மாணஹ பச்யந்தே யாதனாகதாஹ, தப்பான பாப்பங்களையும் கர்மாக்களையும் பாப்பங்களையும் செய்தவர்கள் எந்த விதமான நரக்கங்களிலே பல வகைப்பட்டதான யாத்தனைகளுக்கு உட்படுத்தப்படுகின்றார்களோ அந்த மாதிரி 100 கணக்கிலேயும் 1000 கணக்கிலேயும் இன்னும் நிறைய இருக்கின்றன அப்படின்னு சொல்லி, அப்ப இந்த பாப்பங்கள்ல இருந்து நாம போகணுமானா, இதுல இருந்து விடுபடணுமானா, பாப்பமே வராம இருக்கணுமானா என்னங்கிறத சொல்லணும். இது 57 ஸ்லோகம் இருக்கக்கூடியதான அத்தியாயம் 53. அதுல ஒரு 30ல ஒரு இடத்துல முடிஞ்சிருக்கு இந்த அத்தனை நரக்கங்கள்லேயும் யார் யார் போய் சேருவார்கள் அப்படின்னு. இதெல்லாம் தெரிஞ்சுண்டு ஏதோ ஒரு விதமானதான பாப்பங்களை நாம பண்ணி இருந்தாலும் கூட அந்த பாப்பங்கள்ல இருந்து பண்ணிட்டோமேன்னு வருந்தி அதுல இனிமே பண்றது இல்லைன்னு உறுதி எடுத்துண்டு அதை பண்ணாமேயும் இருந்து
பிராயஷ்சித்தமா பெருமாள் நாமாவையோ என்னமோ ஒரு கர்மாவையும் நாம பண்ணோமானால் அவசியமா பெருமாள் இவற்றை எல்லாம் தொலைக்கிறான் அப்படிங்கிறதான விஷயத்த பாபத்துல பயம் ஏற்படணுங்கிறதுக்காக இது சொன்னால் அது இந்த 30 ஸ்லோகத்துல நிறுத்திக்கலாம். பெருமாள் அனுகிரகத்துல நாளைக்கு பார்க்கலாம். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹ.